முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு எண்ணக் கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்க மண்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரியன் நன் பொருளை கலிதந்த செஞ்சல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் துறை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரையத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலம் முக்கன்மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகும் பூத்தவனே என்று போற்றிட வானில் பிழை பொறுத்த தீர்த்தனையேற்றம் ராமானுஜன் எந்தன் செம வைப்பே. சம்பிரதாயத்திலே ராமானுஜ நூற்றந்தாதி என்பது பிரபந்த சாவித்திரி பிரபந்த காயத்ரி என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரந்தமானது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நித்திய அனுசந்தானமாக உள்ளது. நித்தியமே இது 108 பாசனங்களை சேவிக்கணும். சேவிக்கணும்னா அதுக்குண்டான நேரம் கிடைக்குமா சுவாமின்னா, எல்லா திவ்ய தேசங்களும் சேவிக்கிறாங்கன்னு சரியா சொல்ல முடியாது. ஆனால் நித்தியம் ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிப்பது உண்டு. நித்தியமே 108 பாசனங்களும் சேவிக்கிறார் நித்தியமே. அதனால் இருந்தது என்னன்னா நித்தியானுசந்தானம் பேரு. சாமானியமா பிராமணர்களுக்கு காயத்ரி உண்டு. அவர்களுக்கு வர்ணம் என்ன, ஆசிரமம் என்ன, அதற்கு தகுந்தா போல சந்தியாவனம், சந்தியாவனத்துக்கு தகுந்தா போல அந்த காயத்ரி மந்திரம் வந்து உண்டு. அதே போல பிரபன்னர்களுக்கும் உண்டு. பிரபன்னர்கள்னால் இதிலே வர்ணத்தையோ ஆசிரியத்தோ முன்னிட்டு கொண்டல்ல, யாரெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கும் காயத்ரி உண்டு. பிராமணருக்கு மட்டும் காயத்ரி, அது சரீர சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய காயத்ரி. ஆனா பிரபன்னர்களுக்கு இருக்கக்கூடிய காயத்ரி சரீரம் மட்டுமல்ல, ஆத்ம சம்பந்தம் மட்டுமல்ல, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கும் ஹேது இது. ஏவென்றால் ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஜா 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 என்கிற ராமானுஜருடைய திருநாமம் 108 திருநாமங்கள். அது 108 தடவை சொல்லலாம், 516 தடவை சொல்லலாம், 1116 தடவை சொல்லலாம். நிறைய கணக்கு வச்சிருக்கார். ஆனா சாமானியம் 108ன்னு ஒரு கணக்கு. அந்த கணக்கின்படி பாசுரத்தை நித்தியமே சேவித்தோம் என்றால் 108 ராமானுஜா ராமானுஜாங்கிற கணக்கு வருகிறது. அதுவே பிரபந்த சாவித்திரி சொல்கிறது. அது என்ன பண்ணி கொடுக்கும்? நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கும். ஆனால் பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காயத்ரியானது மோட்சத்துக்கு போவதற்கு அது ஹேத்துவா இருக்குமானா கிடையாது. அது ஹேத்து கிடையாது. ஆனால் அது இல்லைன்னாலும் போக முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இது ஆச்சாரிய அபிமான உத்தாரகம். இதுவே மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ராமானுஜ மூட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 22வது பாசனம், 21வது பாசனத்தாலே ஆளவந்தார் அவருடைய திருவடி சுவாமி ராமானுஜர் என்று தெரிவித்தார். இனி தூதேரி செயல் எதிகற்கிறவன் யமுனை தலைவன் இணையடியாங் கதிவெற்றுடைய ராமானுஜர் என்னை காத்தனே எதியை பொழிலும் முகிலென்று நீசத்தம் வாசல் பட்டு துதிகற்குலகள் துவல்கின்றேன். இனி தூய்நெறி செயல் எதிகற்கிறவன் யமுனை தலைவன் இணையடியாங் கதிவெற்றுடைய ராமானுஜர் என்னை காத்தனே தெரிவித்தார். அது சொல்லி முடிச்ச உடனே நம்ம பேட்டிகா பாபா ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதல் 7 பாசுரங்கள் அவதாரிகை. அதுல 7வது பாசுரம்
தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய திருவரங்க தமதனாருக்கு சுவாமி கூரத்தாழ்வாருடைய திருவிடை சம்பந்தம் பெற்றவன். அவருடைய அனுகிரகத்தால்தான் இந்த பாசனங்களை செய்கிறேன். அவர் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தார். ராமானுஜம் என்கிற செல்வத்தை கொடுத்தவரே கூரத்தாழ்வார் அப்படின்னு 7வது பாசனத்தை சொல்லிக் கொள்கிறார். அதற்கு மேற்கொண்டு 8வது பாசனம் தொடங்கி 19வது பாசனம் பரியந்தம் பொய்கையாழ்வார் தொடங்கி திருமங்கையாழ்வார் பரியந்தம் 12 ஆழ்வாருடைய விலை விஷயத்தை தெரிவித்தார். அப்படி என்றால் அந்த ஆழ்வாருடைய திருவடியே சுவாமி ராமானுஜர். அந்த திருவடியை பற்றினவர் சுவாமி ராமானுஜர். ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆழ்வாருடைய சம்பந்தம் சுவாமி ராமானுஜருக்கு உண்டு, அந்த திருவடி சம்பந்தம் உண்டு அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு வந்தார். அதிலே 20வது பாசுரம் நாதமணிகள். அப்படிப்பட்ட நாதமணிகளுடைய சம்பந்தம் ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழில் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றையும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் என்று தெரிவித்தார். நாதமுனிய பாசனம் 20வது பாசனம். அடுத்து 21வது பாசனத்தாலே நிதியை போய்விடும் முகிலென்று என்று ஆலவந்தாவுடைய சம்பந்தம் தமக்கு உண்டு. எத்பதாம்போது ஹத்யாய விஸ்வஸ்தான அசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயும் நமாமிதம் என்று அந்த ஆலவந்தாவுடைய திருவிடை சம்பந்தத்தை பெற்றார். இப்ப அதுக்கு அடுத்தபடியாக என்ன பாசனம் வரணும்? நேற்றுக்கே இதை பார்த்தோம். ஆனா நேற்றுக்கு இதுக்கு சமாதானம் பார்க்கல, நாழியா எடுத்துன்னு நம்ம முடிச்சுட்டோம். ஆனா இதுக்கு அடுத்த பாசனம் என்ன வரணும்? முதல்ல ஆழ்வார்களை சொன்னார். ஆழ்வார்கள் முடிஞ்ச உடனே நாதமணி தொடக்கமாக ஆச்சாரியர் பயணித்து வரணும். நாதமணியை சொன்னார். நாதமணி சொன்னு அதுக்கு அடுத்தபடியாக நாதமணிக்கு ஆரப்பொழில் தென்குருகை பிரான் பாசனம், அதாவது 20வது பாசனம். அடுத்து 21வது பாசனம் நிதியை போயிடும் முகில் என்று எதிகட்கிறவன் யமுனைக்கிறவன் என்று சொல்லக்கூடிய ஆலவந்தாவுடைய திருவடியை பெற்று கதி கதி அதுதான் கதி, மற்றொரு கதி கிடையாதுன்னு தெரிவித்தார். 21வது பாசுரத்தால் அடுத்த பாசுரத்தை என்ன வரணும்? நாதமணிகள் முடிஞ்சது, ஆலவந்தார் முடிஞ்சது, என்ன வரணும்? இல்லையா சுவாமி வச்சுப்பாங்க. இப்ப நம்மாழ்வார் சம்பந்தம், நாதமணிகள் சம்பந்தம், ஆலவந்தார் சம்பந்தம் மூணும் ஒரு சேர இருக்கு பாருங்க. அது எங்க சுவாமி இருக்கு? ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் அந்த பாசுரம் இருக்கணும். அந்த பாசுரம் வெறிதரு பூமகள் நாதமும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. இந்த பாட்டுல நம்மாழ்வான் பிரபந்தத்தின் சீர்மை சொன்னது. ஆனா அந்த பிரபந்தத்தின் சீர்மை சொல்லியிருந்தாலும் ஆழ்வாவுடைய பிரபாவத்தையும் சொல்லி இருக்கிறத தான் நம்ம வச்சுக்கணும். அப்ப ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் அந்த பாசுரத்திலே நம்மாழ்வாவுடைய சம்பந்தத்தை பெற்றவர் சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறது. அதற்கு மேற்கு 20ஆம் பாட்டு, அதுல நாதமனுடைய சம்பந்தம் நல்லா ஸ்பஷ்டமா தெரிகிறது. ஆரப்பொழில் தென்குருகை பிரான். அடுத்து 21வது பாசுரமானது ஆலவந்தார் வைபவத்தை சொல்லி ஆலவந்தாருடைய திருவிடை சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி தெரிவித்தார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மாழ்வார், நாதமணிகள், ஆலவந்தார் இவ 3 பேருடைய வைபவத்தை சொன்னார். அதாவது 19வது பாட்டுக்கள் வரைக்கும் ஆழ்வாருடைய வைபவம், 20வது பாசுரத்திலிருந்து ஆச்சாரியார் வைபவம். இப்ப இந்த மாதிரி கணக்கு பார்ப்போமே. அதாவது நம்மாழ்வார், அடுத்து நாதமணி, அடுத்து ஆலவந்தார், அப்படி இந்த 3 பேர் கர்மத்துல 3 பாசுரங்கள் அமைச்சாருன்னா அதுக்கு அடுத்த பாசனம் சுவாமி ஆலவந்தாவுடைய திருவடியாக இருக்கக்கூடிய இணையடியாம் கதி பெற்றுடைய அந்த இணையடி என்று சொல்லக்கூடிய பெரிய நம்புடைய திருவடி சம்பந்தம் இங்க வந்திருக்கணும். அந்த பாசுரம் தான் வந்திருக்கணும். ஆனா அந்த பாசுரம் வரல. அந்த பாசுரம் வராம என்ன பாசுரம் வந்திருக்குன்னா, கண்ணனை பற்றிய ஒரு சரித்திரம், அந்த சரித்திரத்தோட ஒரு பாசுரம் வந்திருக்கு. நடுவுலயே சுவாமி கிருஷ்ண சரித்திரம். இந்த 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 சங்கதி தெரிஞ்சுக்கணும். இதுக்குதான் சங்கத்தின்னு வா. ஏன்னா இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன தொடருது? அப்படியே சட்டுலாம் வர முடியாது. இப்ப நாமெல்லாம் அந்த மாதிரி வந்துவோம். திடீர்னு நமக்கு தோணிட்டே இருக்கும், நிறைய கறியை வச்சுக்க சாப்பிட வச்ச, இந்த கறியை சாப்பிட்டு கச்ச அடுத்த கறியை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம்லாம் போகாது. அவ தங்கள் விருப்பப்படி எது வேணும், எது வேணும்
முன்னாடி பின்னாடி சாப்பிடுவோம். ஆனா அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. எது முன்னாடி சாப்பிடணும், எது பின்னாடி சாப்பிடணுன்றது முக்கியம். பரிமாறச்சையே முதல்ல கரியமது தான் பரிமாறுவா. கரியமது தான் முதல்ல பரிமாறுவா. கரியமது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாதம், அப்புறம் அன்னசுத்தி. அன்னசுத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் குழம்பே வரும். குழம்பு முன்னாடி வராது. அப்ப எது முன்னாடி எது பின்னாடி அந்த கிரமம் இருக்கணும். அதே போல இங்க என்ன கிரமம் இருக்கணும்? நம்மாழ்வார் ஆயிடுத்து, அடுத்து நாதமணிகள் ஆயிடுத்து, அடுத்து ஆளவந்தார் ஆயிடுத்து, அடுத்து பெரிய நம்பி வரணும். ஆனா அந்த பெரிய நம்பி வராம குறுக்கு திருவரங்கத்தை என்ன பண்ணாருன்னா சுவாமி கிருஷ்ண சரித்திரத்தை வச்சுட்டாங்க 22ஆம் பாட்டுல. ஏன்னா கிருஷ்ண சரித்திரத்தை வைக்கிறதுக்கு என்ன சுவாமி காரணம்? அப்ப கண்ணனுக்கும் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு என்ன சம்பந்தம்? உற்சவ காலத்துல சேவிக்கிற அது வேறு, அது எல்லா திவ்ய தேசமும் சேவிக்கிற ராமானுஜ நூற்றந்தாதி, அது சதாவரணம் சாத்த வரும் போது. ஆனா கண்ணனுக்கும் ராமானுஜனுக்கு என்ன சம்பந்தம்? இரண்டாவது, ஆச்சாரியர்களுக்கு நடுவே குறுக்க கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? குறுக்க சேர்க்க வேண்டாமே. ஒரு கிரமம் போயிட்டே இருக்குன்னா அந்த கிரமத்திலே இருந்துருக்கணும். புரியத்துக்காக சொல்றேன். கோஷ்டி நடந்துருக்கு, அருளிச்செயல் கோஷ்டி நடந்துருக்கு. இந்த பக்கம் வேத பாராயண கோஷ்டி நடக்கிறது. அருளிச்செயல் கோஷ்டி சாத்து வர ஆனாத்தான் வேத பாராயண கோஷ்டியே சாத்து வர, அதுக்கு முன்னாடி ஆகாது. குறுக்க அவ ஒரு பக்கம் சேவிக்கிறான், நான் ஒரு பக்கம் சேவிக்கிறேன் சுவாமின்னா ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி எந்த சன்னிதிலும் ஒத்துக்க மாட்டா. எதுக்கு சொல்லணும்? அதே போல இங்க குறுக்க இந்த மாதிரி வரலாமா? வரப்படாது. ஏன் வந்தது? கார்த்திகயானம், கரிமுகத்தானம், கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பம் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பே. ராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன்னு இந்த இப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்தை முடிக்கிறார். என்னன்னு முடிக்கிறேன்னா கிருஷ்ண விருத்தாந்தம் இதை தெரிவிக்கிறார். கிருஷ்ணவர்தன்னா கண்ணன் பானாசுரனை முடித்தான். அநேகமா இந்த வியாக்கியானத்துல ஒரு பக்கம் பூர்த்திய கதைபாகம் தான், கதாபாகம் தான். அடி சேவிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கதாபாகம் சுவாமி பிரலோகஜியர் ஆசிரியரும் தெரிவிக்கிறார் கேட்டோம். இப்படி இருக்காச்சு இதுல கதாபாகம் சொல்லிக்கிறார். அப்ப பானாசுரனை ரட்சிக்கணும். அந்த ரட்சிக்கணும்னாலே அதற்காக வந்தவர்கள் யாரு? கார்த்திகயான், கரிமுகத்தான். இந்த பாட்டு அவசியம் இருக்கணும், சிவேஷமா இருக்கு. கார்த்திகயான், கரிமுகத்தான், கனலும், முக்கன் மூர்த்தி, மோடி, வெப்பு. மோடின்னா நீங்க எதையோ நினைக்காதீங்க. மோடின்னு என்ன அர்த்தம் பந்தத்துல? மோடி மோடி மோடின்னா காளி தேவிக்கு மோடின்னு பேர். அவ அசுரகுலத்துக்கு அவள் தான் தலைவி. அசுரகுலத்துக்கு அவள் தான் தலைவி. காளி தேவிக்கு மோடின்னு பேரு. அது சில பேர் பேரை வச்சுக்கிறாங்க, இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப கார்த்திகயானம், கரிமுகத்தானம், கனலும், முக்கன் மூர்த்தியும், மோடியும், வெப்பும், இத்தனை பேர் வந்திருக்கா. என்ன முதல்ல நேரிடந்தவாறே அர்த்தத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சரித்திரத்தை பார்க்கலாம். சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருக்கு கார்த்திகையான் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் முருகன், அவனுக்கு உண்டான வைபவம் என்ன. அதுக்கப்புறம் கரிமுகத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயகர், கணபதினு சொல்றவங்க விநாயகர், அவருக்கு உண்டான வைபவம், அவர் எப்படி வந்திருக்கார் அதையும். கனலும் என்று சொல்லக்கூடிய அக்னி, கனலம். முக்கன் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். அதுக்கப்புறம் மோடி என்று சொல்லக்கூடிய காளி. அதுக்கப்புறம் வெப்பு. வெப்புன்னா அதுக்கு ஜுவர தேவதைன்னு பேர். ஜுவர தேவதை. நமக்கு ஜுவரெல்லாம் வந்தோம் அப்படியே ஒன்று பொறுமை அந்த தேவதை. அந்த தேவதைக்கு வெப்புன்னு பேரு. இவா எத்தனை பேரு எதிர்த்து சண்டை போட வந்தா. என்ன நடந்தது? எதிர்த்து சண்டை போட வந்தார்னா முதல்ல இவெல்லாம் என்னென்ன விஷயம் முதல்ல சொல்லிடுறேன். கார்த்திகையான். கார்த்திகையனா கார்த்திகை பெண்கள் கிடையாது, கார்த்திகை பெண்கள். அந்த கார்த்திகை பெண்கள் தான் பால் ஊட்டினபடியாலே சுப்பிரமணியனுக்கு கார்த்திகையான்னு பேரு. கார்த்திகேயன், கார்த்திகைன்னு கேள்விப்பட்டு போனோம். அந்த கார்த்திகேயன் அப்பன்னா இவருக்கு என்ன பேரு? சுப்பிரமணியன் பேரு, கார்த்திகேயன். இவர் எப்படி? தேவசேனாதிபதி. தேவசேனாதிபதி இவர் தான் தேவசேனாதிபதி. ஏன்? கண்ணனே தெரிவிக்கிறார் விஸ்வரூபத்துல, நான் என்ன சேனாதிபதிக்குள்ள தேவசேனாதிபதி சுப்பிரமணியனாக நான் இருக்கிறேன் தெரியாது. கீதையில சொல்றார். கீதையிலேயே
சுப்பிரமணியனை பத்தி எடுத்திருக்கார். சேனாதிபதியிலே தேவசேனாதிபதியாக நான் இருக்கிறேன். ஆக கிருத்திகை நட்சத்திரத்தை மட்டும் இது மட்டும் அவசரம் இல்லை. இதுல என்ன சரவண பொய்கைன்னு தான் அவர் பிடிக்கிறார். சரவண பொய்கை அதுதான் இவர் வந்து அவதாரம் பண்றாரு. ஆனா கார்த்திகை பெண்கள் தான் இவரை பால் ஊட்டி நன்னா வளர்க்கப்பட்டபடியாலே இவருக்கு கார்த்திகேயன்னு பேரு. இப்ப கார்த்திகையான் யாரும் தெரிஞ்சுட்டோம். கார்த்திகை யாரு? சிவபெருமானுடைய பிள்ளை, பார்வதி சிவபெருமானுடைய பிள்ளை. இவர் வந்து சரவண பொய்கையிலே பிறந்தார். மேற்கொண்டு இவர் அறுமுகன்னு பேரு, ஆறு முகத்தோடு கூடியது. அது கார்த்திகை பெண்கள் தான் இவருக்கு காலூட்டினபடியால கார்த்திகையான் அப்படின்னு பேரு. இது முதல் நிலை. அதுக்கப்புறம் இவருக்கு முருகன் ஒரு பேர். முருகுன்னு அழகுன்னு அர்த்தம். முருகு அப்படின்னா முருகுன்னு சில பேர்லாம் வச்சுக்கிறார். முருகுன்னா அழகுன்னு அர்த்தம். அழகன் ஆனபடியாக அவருக்கு முருகன்னு பேரு. அப்ப அந்த கார்த்திகையான் என்னாச்சு, யுத்தம் நடந்துட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். எங்க ஓடினார்? நல்லா பாருங்க. மூலகம் கண்பன் முக்கன் மூர்த்தி மோடி வெப்பு முதுகிட்டு ஓடுறார். தன்னால யுத்தம் பண்ண முடியலன்னு முதல்ல கார்த்திகையான் ஓட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் கரிமுகத்தான் கொஞ்சம் நீங்க வந்து திறந்த மனசோடு கேட்கணும் இந்த பாசுரத்தை. ஏன்னா சுவாமி ஏதோ வைஷ்ணவத்துல இருந்துருக்கார், அதனால மற்ற விஷயங்கள்லாம் வேற மாதிரி பேசுறாருன்னு தயவு செய்து நினைக்கப்படாது. அங்க வியாக்கியானத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நீ சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, யாரை பத்தியும் தவறா பேசுவதற்கு யாருக்குமே யோகியதை கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அது எந்த மதத்துவர்களா இருந்தாலும். என்ன நித்தியம் நம்ம என்ன சொல்றோம்? கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழன்னு சொல்றோம். கடல் சூழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ சொல்றோமா? கிடையாது. அப்ப மண்ணுலகத்துல எல்லா மதத்தவர்களும் உண்டு. ஏன்? பட்சி என்ன, ஸ்தாவரம் என்ன, ஜங்கமம் என்ன, அச்சித் வஸ்து என்ன, சித் வஸ்து என்ன, என்னென்ன உண்டு அத்தனை வஸ்துக்களும் இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகத்துல உண்டு. அத்தனை வஸ்துக்களும் நல்லா வாழணும்னு சொல்றதே ஸ்ரீ வைஷ்ணவா தான். அப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை இருக்கும்போது, ஓ இவாதான் வாழணும், அவெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு அவ மேல ஏதோ குற்றம் சொல்றா அப்படின்ற ஒரு அபிப்பிராயமே வேண்டாம். அந்த மாதிரி அபிப்பிராயமே கிடையாது. ஆனா அவருடைய நிலை என்னன்னு சொல்லணும். சில தேவதைகளுக்கு சில குறைபாடுகள் உண்டு, சில நிறைகள் உண்டு. ஏன் அதான் ஆழ்வார் பகவானே தெரிவிக்கிறானோ, நாட்டினான் தெய்வமங்கம் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உள்பவர்க்கு உய்யும் வண்ணம். எல்லா தெய்வத்தையும் அவன் தான் நாட்டியிருக்கான். அதான் சாஸ்திர சம்மதமான தெய்வங்கள். நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானேன்னு தெரிவிக்கிறாரியா. அப்படி இருக்கச்சா அவன் நிறுத்தினபடியாலே. ஆனா நிறுத்தி இருக்கான்னா எதனால நிறுத்தினான், எப்படி நிறுத்தினா, அவளுக்கு உண்டான வைபவம்னு சொல்லணுமோ. அப்ப கார்த்திகையான் வைபவம் இது. மேற்கொண்டு பின்னாடியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கரிமுகத்தான் கரின்னா யானை முகத்தான். அவர் தான் கஜானனன்னு பேர். யானை முகத்தான் கஜானனன் பேர். கரிமுகத்தான் இவரை பத்தி பின்னாடி சொல்றேன். கனலும் முக்கன் மூர்த்தியும். கனலும் அபாரமாக கொழுந்து விட்டிருக்கிற 3 கண் படைத்தவனான சிவபெருமான். கனலும் முக்கன் மூர்த்தியும் இருக்கு இல்லையா, அபாரமான 3 கண் இருக்கு. நெத்திக்கண் இருக்கு இல்லையா இருக்கு. அந்த நெத்திக்கண் இருக்கிறபடியாலே அந்த 3வது கண் படைத்தவன் சிவபெருமான். கலனம் முக்கன் மூர்த்தியும். மோடியும் வெப்பும். மோடி அப்படின்றது எத்தையும் நினைக்காதீங்க. மோடினா காளி தேவி. அந்த காளி தேவி அசுரகுலத்துக்கே தலைவர். ஏன்னா தேவகுலத்துக்கு தலைவியா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. அசுரகுலத்துக்கு தலைவனா எப்படி இருப்பா? அவளுக்கு காளி தேவின்னு பேரு. அதான் மோடின்னு பேரு. அப்புறம் வெப்புன்னா ஜுரதேவதை. அந்த ஜுரதேவதை, அந்த ஜுரம் ஊரெல்லாம் அப்படியே ஆட்டி படைக்கிறது இல்லையா, அதுதான் ஜுரதேவதை. இவர்கள் எல்லாம் ஓடத் தொடங்கினார்கள். கார்த்திகையானம் கரிமுகத்தானம் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு ஓடத் தொடங்கிறார் இவெல்லாம். அப்ப எல்லாம் விடுனா அவரவர்கள் ஓடின்னு இருக்கா. எதனால சுவாமி ஓடுறா? பகவானோடு சண்டை போட்டார். சரித்திரம் பின்னாடி சொல்றேன். பகவானோட கண்ணனோடு சண்டை போட்டார். சண்டை போட்டு மேற்கொண்டு அவளால் ஜெயிக்க முடியல, தோத்து போயிடுவேன்னு அப்படி ஓடிட்டார். முதுகிட்டு ஓடி போயிட்டார். இந்த சரித்திரம் அவளுடைய புராணத்திலேயே இருக்கு. இந்த சரித்திரம் அவளுடைய புராணத்திலேயே இருக்கு. இன்னும் இவா வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு, அர்த்தம் இல்லை, தெரிவிட்டோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஜுர தேவதை எல்லாம் முதுகிட்டு ஓடிட்டு இருக்கச்சே அப்படி ஓடிட்டு இருக்கச்சே பரமசிவனா அப்படி திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட. சப்தம் வரும். மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட. அப்ப தன் சிஷ்யனான பாணனை ரட்சிக்கணும். பானாசுரன் தன் சிஷ்யனான பானாசுரனை ரட்சிக்கணும். ரட்சிக்கணுன்றதுக்காக யுத்தம் பண்ணார். ஏன் சுவாமி யுத்தம் பண்ணார்? ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அதனால கண்ணன் யுத்தத்துக்கு வந்தான், யுத்தம் பண்ணினான். யுத்தம் பண்ணி முடிச்சோடனே அப்ப இருக்கனாச்சு தோத்துட்டார். சிவபெருமான் தோத்தார். தோத்தாச்சுன்னா கூட தன் சிஷ்யனை ரட்சிக்கணுமோனோ. தன் சிஷ்யன் யாரு? பானாசுரன். ரட்சிக்கணுமோனோ. இனிமே யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? சண்டைக்கார கால விழ வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்ணுது? அப்ப ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ண உடனே நம்மால காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சில பேர்லாம் நம்ம சண்டைக்கு போனோம் வச்சுக்கேன், நம்ம தோத்து போறோம்னா சுவாமி நான் ஒத்துண்டேன் அப்படிதான் எழுதி அருளான பெண் எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தின்னு பேரு 17 நாள் வாதம் பண்ணார். 17 நாள் வாதம் பண்றது சுவாமி ராமானுஜரே தோத்து போயிடுவாராங்கிற நிலை வந்துருத்து. அந்த அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேவப்பெருமாவோட அனுகிரகத்தாலே ஹாலவந்தாவுடைய சித்தித்திரி இல்லையா இருக்கு, அதை வைத்துக் கொண்டு ஜெயிக்கலாமேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தம்பா வரைச்சு அவரை பார்த்த உடனே தோற்றோம்னு தெரிகிறார். இருந்தாலும் தோத்தோன்னு சொல்லியாச்சுனால மறுபடியும் அதுக்குண்டான தமிழ் சொல்லணும் போனோம் சொல்லி இருக்காரு. அதே போல இவருக்கு தோத்தோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுன்னு அந்த ஸ்தோத்திரத்தால என்ன பண்ணுது? இனி இந்த மாதிரி இந்த பிரயோஜனம் ஸ்தோத்திரம் பண்ண கார்த்திகையான் கரிமுகத்தான் கனலம் முக்கன் இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற. யாராவது ஸ்தோத்திரம் பண்றா? கார்த்திகையான் ஸ்தோத்திரம் பண்றான், கரிமுகத்தான் ஸ்தோத்திரம் பண்றான், கனலம் முக்கன் மூர்த்தியும் ஸ்தோத்திரம் பண்றான். இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண என்ன ஆயிடுச்சு? ஏன்னா இவாளை யாருக்கு என்னன்னு ஸ்தோத்திரம் பண்றா? நீதான் மூவுலகம் பூத்தவனே, மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட. நீதான் முழுமுதற் கடவுள். நதஸ்யமஸ்ய அப்பியதிகஸ்ய திஷதே ஒத்தார் நிக்கார இரையாயமாயா அப்படின்னு போட்டுற. அப்ப ஓடிக்கொண்டிருந்தாலியால அவெல்லாம் பயந்து கொண்டிருக்கும் போது திரும்பி நின்று போட்டிட. ஏன்னா முதுகுக்கு ஓடிட்டு இருந்தாலும் அந்த போட்டிட பானாசுரன் என்ன பண்ணனா இவனை பொருத்தோம்னு பரமசிவமார் வாக்கு கொடுத்தாரணும். வரம் கொடுத்திருக்கார். என்ன வரம் கொடுத்திருக்காருன்னா பரமசிவன் நான் ரட்சிக்கிறேன்னு வரம் கொடுத்திருக்கார். எந்த கதைன்னு பின்னாடி சொல்றேன். வரம் கொடுத்திருக்கார். அப்ப அந்த பானாசுரனை எப்படியா ரட்சித்து ஆகணும். இவனை நான் கொண்டுட்டோம் வச்சுனேன். இந்த இடத்துல பாருங்க, பானாசுரன் ஏதோ அபச்சாரப்பட்டிருக்கான். பானாசுரன் தான் யுத்தமே நடக்கிறது. அந்த பானாசுரனை ரட்சிக்கிறேன்னு சொல்லி சிவகணங்கள், சிவபெருமான் என்ன, அதே போல கணபதி என்ன, அதே போல முருகன் என்ன, அக்னி என்ன, இவாள்லாம் எல்லாரும் வந்து வெறுப்பு என்ன, மோடி என்ன, இவாளெல்லாம் வந்துட்டா. இவாளெல்லாம் சண்டை போட வந்தா. எல்லாருமே தோத்துட்டா. தோத்ததுக்கு அப்புறம் அவ என்ன பண்றான்னா, ஆனாலும் என் சிஷ்யனை ரட்சிக்கணுமே, என்ன பண்ணலாம்னு இது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு மேற்கொண்டு பகவான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச. அந்த ஸ்தோத்திரம் என்ன பண்றார்? நீதான் நிறுத்தின, நீதான் எங்களுக்கெல்லாம் ரட்சித்த, நீதான் எங்களை தெய்வமா நிறுத்திருக்க. அப்படி இருக்கச்சு நீங்களே எனக்கு எந்த விதமான வைபவம் இல்லைன்னு சொல்லலாமா? புரியத்துக்காக சொன்னேன். அவள் அடிக்கவே இல்லை, கொல்லவே இல்லை. பானாசுரன் கொல்லல. ஏன் சுவாமி கொல்ல? 1000 கைகளோடு கூடியவன் பானாசுரன். 998 கைகளை வெட்டியாச்சு. மிச்ச 2 கைகள் இருக்கு. அந்த 2 கைகளோடு உயர்வு விட்டான் பானாசுரனை. ஏன் கொல்லல? இவ பிரார்த்தனை பண்றா. இன்னொரு காரணம் உண்டு, அதையும் சேர்த்தே சொல்றேன். இவ பிரார்த்தனை பண்றா, என் சிக்கனை நான் ரட்சிக்கிறேன்னு நான் வரம் கொடுத்திருக்கேன், அந்த வரத்தை நீ பொய்யாக்கினேன்னா என்ன ஆகும்? புரியறதுக்காக சொல்றேன். ஒரு நிறுவனத்துல முதலாளி இருக்கார். அந்த முதலாளி இன்னாருக்குன்னு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காரு. நீ இந்த வேலையை செய்யணும், நீ இந்த வேலையை செய்யணும், நீ இந்த வேலை செய்யணும், இந்த வேலைக்கெல்லாம் நீ தலைவனா இருந்து கொண்டு நீ அதை பராமரிக்கணும் அப்படி சொல்லிட்டு வரணும். சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இவாக்குள்ள யாரோ ஒரு தவறு எழுந்ததுக்கு அப்புறம் அதற்காக அந்த தலைமையை போட்டு என்னன்னு இந்த மாதிரி பண்ணிட்டே ஒரு சத்தம் போட்டோமானா, சத்தம் போட்டாச்சுன்னா யாருமே மதிக்க மாட்டா தலைமைய. அப்ப அவருக்கு உண்டான மதிப்பு கொடுக்கணுமோனோ. அதே போல மற்ற தேவதாந்திரங்கள் இருக்கணும். சிவன் என்ன, பிரம்மா என்ன, இந்திரன் என்ன, குபேரன் என்ன, வாயு என்ன, அக்னி என்ன, இவாளுக்கெல்லாம் சில சக்திகள் பகவான் கொடுத்திருக்கார்.
அந்தந்த சக்தி கொடுக்கும். பீஷாஸ்மா வாதப்பவதே பீஷோதேதி சூரியகா பீஷாத்மா அக்னி இந்திரச்சம் நித்யுத்தாவதி பஞ்சபதினு சாஸ்திரமே சொல்றது. அப்ப ஒவ்வொன்றும் ஒரு பகவானுக்கு பயந்துதான் அதை தன் காரியங்களை பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கச்சது அவளுக்குன்னு சில சக்தி கொடுத்துக்காரணும். அவ யாருக்கும் வரம் கொடுத்துக்காரணும். அந்த வரத்தை இல்லை ஆக்கினா என்ன ஆகும்னா, இந்த தெய்வங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை சுவாமி, இவளுக்கெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை, இவ கிட்டேயே போக வேண்டாமே, நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாமேன்னு தோணுமோனோ. அப்ப அவளுக்கு தகுந்தா போல மதிப்பு கொடுக்கணுமோனோ. அப்ப சிவபெருமான் என்ன வரத்தை கொடுத்தாரோ அந்த வரத்தை காப்பாற்றணும். காப்பாத்தலன்னா என்ன ஆகுனா, நாளைக்கு பகவானுக்கு அது ஆபத்தா போயிடும். என்ன ஆபத்தாகனா, சுவாமி நீர் தான் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தீர், ஆனா இப்ப நீர் என்ன பண்றாரு, நீரே இப்ப அந்த சக்தியை மீறி நீர் செயல்பட்டீர்னா நாளைக்கு யார் மதிப்பா? ஒருத்தரை மதிக்க போறது இல்லையா? அதனால் அவன்னா அந்த வரணையும் காப்பாற்றணும், அதே நேரத்துல அதுக்குண்டான தண்டனையும் கொடுக்கணும். இதை பண்றதுதான் பகவான். அப்ப தண்டனையும் கொடுத்திருக்கார் பானாசுரனுக்கு. அதே போல அந்த பானாசுரன் ரட்சித்தும் கொடுத்தார். சிவபெருமானாலேயே கைவிடப்பட்ட பானாசுரன், சிவபெருமானாலேயே கைவிடப்பட்ட பானாசுரன் அந்த பானாசுரனை ரட்சித்தும் கொடுத்தார். மேற்கொண்டு தண்டனையும் கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி பண்ணா தண்டனை கொடுக்காம இருந்தா எல்லாரும் ஆரம்பிச்சிடணும், அதையும் கொடுத்தார் இல்லையா? அதனால என்ன பண்றது, அப்படிப்பட்ட கூத்தவனி என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தன், வானன் பிழை பொறுத்த தீர்த்தன். ஏன்னா இனிமே அந்த சக்தி பிரயோஜனம் இல்ல அவளுக்குன்னு ஆயிடுத்தன்னா நாளைக்கு அந்த தேவதையத்தை யாருமே போக மாட்டாளே. சுவாமி சிவபெருமானா சுவாமி அவர்கிட்ட சக்தி இருந்தாலும் பெருமாள் ஏதாவது இல்லைன்னு ஆக்கிட்டாருன்னா அவர்கிட்ட ஒன்றும் பிரயோஜனம் அப்படின்னா அப்ப யாரும் போக மாட்டானோ. அப்ப நிறுத்தின நீங்க தான் நிறுத்திருக்காரு. அவளுக்கு அந்தர்யாமியா பகவான் தான் இருக்காரு. ஆனா அந்தர்யாமியான பகவான் தானும் என் செயலே குற்றப்பட்டு போயிடும். பகவான் நினைக்கிறார் நான் அந்தர்யாமியா இருக்கேன், அப்ப என் செயலே குற்றப்பட்டு போயிடுமோ. அதனால் என்ன பண்றது, அவர் பெயர் சம்பாதி கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஸ்தோத்திரம் பண்ண உடனே அந்த வாணனை ரட்சித்தார், பானாசுரனை ரட்சித்தார், அந்த பிழையை பொறுத்தார். என்ன பிழை, எத்தனை குற்றம், எத்தனை பெருங்குற்றம் பண்ணியிருக்கார், அந்த பெருங்குற்றம் என்ற பிழையை பொறுத்தார். பொறுத்தபடியாலே இவருக்கு என்ன பேர்னா தீர்த்தன், பரிசுத்தன். தீர்த்தன் தீர்த்தவாரின்னு சொல்றவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், தீர்த்தவாரி தீர்த்தவாரி தீர்த்தவாரின்னு சொல்றவங்க என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீர்த்தம்னா பரிசுத்தம், வாரின்னா பரிசுத்தம், பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படின்னா பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம். இது புரியல சுவாமின்னா, தீர்த்தவாரினா பரிசுத்தம். அதனாலதான் அன்னைக்கு புஷ்கரணிலையோ சமுத்திரத்திலேயோ ஆத்துலயோ இப்பெல்லாம் ஒரு அண்டா வந்துடுச்சு. ஏன்னா புஷ்கரணில ஜலம் கிடையாது, அங்க ரெண்டாவது அவ்வளவு தூரம் போறதுக்கு ஒண்ணுங்க வசதி இல்லாம போயிடுச்சு. அண்டால ஜலம் எடுத்துட்டு அங்கேயே தீர்த்தவாரி பண்றேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதான் தீர்த்தன்னு பேரு. அப்படிப்பட்ட தீர்த்தன் என்ன, எதனால தீர்த்தன், இத்தனை பேர் எதிர்த்து வந்ததுக்கு அப்புறம் எத்தனை குற்றங்கள் பண்ணியிருக்கா, அத்தனை குற்றங்கள் பண்ணதுக்கு அப்புறம் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணா, அவளை இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணால எத்தனை வருஷங்களாக அவ அபசாரம் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த அபராதத்துல மன்னிச்சுட்டேனோ. எப்படிப்பட்ட புனிதத்தன்மை இருக்கு. அதனால திருவரங்கத்தம்னா தீர்த்தம்னு கொடுக்குறார், தீர்த்தன். அப்படிப்பட்ட ஏன்னா இது அவன் அவருடைய குற்றங்களை கண்ணில் பண்ணலையா, குற்றங்களை பண்ணப்பட்டதுன்னா தீர்த்தனும் கொடுக்க முடியாது. அப்ப குற்றத்தை பார்த்துருப்பாரு. குற்றம் கண்ணில் படாம என்ன பண்ணுது, அவளை ரட்சிக்கணுமே ரட்சிக்கணுமே சொல்றதாலையா. அதெல்லாம் செய்த குற்றம் மனசில் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் அவன் திருவடியிலே சரணம்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுத்து, உடனே சமைச்சுட்டாரணும். அதாவது அந்த நிமிஷம் பண்ணின அத்தனையும் மறந்து போறணும். மறந்து போற மறப்பதுன்றது ரெண்டு விதம், மறக்கிறது ரெண்டு வகை உண்டு. ஒண்ணு தப்பி பண்ணினோம், ஞாபகத்துல இருக்கு மறந்துட்டேன், இது ஒரு நிலை, இது சாதாரண எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். ரெண்டாவது அந்த தப்பை பண்ணவே இல்லையே என்று சொல்கிறா போல மறக்கிறானோ, இது ரெண்டாவது வகை. பகவான் இந்த ரெண்டாவது வகைதான். தப்பு பண்ணான் சுவாமி இருக்கட்டுமே, ஜெபிச்சுடுவோம், மன்னிச்சிடுவோம், மறப்போம் மன்னிப்போம் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது முதல் வகை. ரெண்டாவது வரை தப்பு பண்ணினான், பண்ணலையே சுவாமி அப்படின்னு சொல்கிறா போல மறக்கிறானோ, இதுதான் பகவானுடைய நிலை. இந்த நிலையை பண்ணினானோ. சில தவறு பண்ணாலும் மறப்போம் மன்னிப்போம், இது மறப்பது இல்லை,
மன்னிப்பதுதான் இங்க முக்கியம். அப்பனா நான் கண்ணன் என்ன பண்ணினா அவளை மன்னிப்பது இல்லை, மறப்போம். அப்ப இவர் தவறையே பண்ணாதா போல மன்னித்து விடுகிறான். சிவபெருமானோ கார்த்திகையானோ கரிமுகத்தானோ முக்கன் மூர்த்தியோ மோடியோ வெப்போ இதெல்லாம் தவறே பண்ணாதா போல மறப்போம், மன்னித்து விடுகிறோம், மன்னித்து விடுகிறான் அப்படின்னு. அப்படிப்பட்ட தீர்த்தன் தீர்த்தனை ஏற்றுமையும் ராமானுஜன் சிரம வைப்பேன் அப்படின்னா. தீர்த்தன் தீர்த்தன் என்னன்னா பரிசுத்தன். தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைஞ்சொழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்தது. இங்கேயும் தீர்த்தம் சொல்லியிருக்கா. இது ஆழ்வாருடைய திருவாய்மொழி வாசகம். தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் 2ஆம் பத்துல தெரிவிக்கிறார். அர்ஜுனனுக்கு யுத்தத்துல பாசுபத அஸ்திரம் வேணும். அது பசுபதி தான். பசுபதி யாரு? சிவபெருமானுக்கு பசுபதினு பேரு. ஞானகா பசுபி சமானகான்னு தெரியுப்பா. அந்த பசுபதியா இருக்கக்கூடிய சிவபெருமான் பாசுபத அஸ்திரம் வேணும். பாசுபத அஸ்திரம் வேணும்னா இங்க யுத்தத்துல இருந்து கைலாச மலைக்கு போயிட்டு பிரார்த்தித்து வாங்கிட்டு வரணும். அது ஆற கரையாது. அது ஆற கரையாது. எப்ப ஆகும்? அது எப்படி ஆகும்? என்னமா ஆகும்? என்னமா ஆகும்? அது எப்படி ஆகும்? ஆகவே ஆகாது. ஏன்னா யுத்தத்துல இருந்து கைலாச யுத்தம் நடக்கிறது குருக்ஷேத்திரத்துல. கைலாச மலைக்கு போய் வாங்கிட்டு வரணும்னா எத்தனை நாள் ஆகும்? இந்த மாதிரி ஃபிளைட்டா இருக்கு ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட அதுவே 30 நாள் ஆகும். யுத்தமே முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒரே ஸ்லோகத்துல இருந்திருக்கான். அப்ப சொல்றான் கண்ணன், இத்தனை நாள் 700 ஸ்லோகம் உனக்கு சொன்னேனே, உனக்கு அப்போட புரியலையான்னு கேட்டான். அப்போட உனக்கு புரியலையான்னா, புரியலையான்னா அந்த புஷ்பத்தை கொண்டு வா, என்னுடைய திருவடியில சேர்த்தான். சேர்த்த உடனே ஆயிடுத்து வாசுதாஸ்திரம் கிடைச்சிட்டு. கண்ணன் திருவடியில சேர்த்தா என்னமா கிடைச்சிட்டு வாசுதாஸ்திரம் கிடைச்சிருத்து. கிடைச்சதுக்கு அப்புறம் யுத்தத்தெல்லாம் முடிச்சுதான். அன்னைக்கு ராத்திரி சொப்னம். யாருக்கு? அர்ஜுனனுக்கு சொப்னம். கனவு காண்றான். சேர்த்தி தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம். எந்த புஷ்பத்தை கண்ணனுடைய திருவடியில சேர்த்தானோ அந்த புஷ்பம் ராத்திரி சொப்னத்திலே கனவிலே அது சிவபெருமானுடைய திருமுடியிலே நல்ல அலங்காரமா இருக்கான். பெருமானுடைய திருவடி புஷ்பம் கங்கா தீர்த்தமா அதுதான். ஏன் கங்கை தீர்த்தத்தை சிரத்துல வச்சுட்டு இருக்கான் சிவபெருமான்? பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். பெருமாளின் ஸ்ரீபாத தீர்த்தம் ஆனபடியால் தான் அது நேர இவற்ற போனதுக்கு அப்புறம் தான் சிவம்னு பேரே வந்தது. அதற்கு முன்னாடி சிவபெருமானுக்கு பேரு ருததீதி ருத்ரகா ரோதயதி ருத்ரகான்னு பேரு. ருத்ரன்னு பேரு. ருததீதி அழப்பண்ணுவன், தானும் அழுவான், 10 பேரு அழப்பண்ணுவான். ருத்ரா ருத்ரன். அந்த குழந்தை பிறந்தவனே எனக்கு பேரு கூட பேருக்குன்னு 8 பேரு வாங்கிவிட்டோம். அந்த 8 பேர்ல சிவம் இல்லை. சிவம்னா புனிதம். புனிதம். சிவாம் சிவகரீம் சதீம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வருதுன்னு சிவாம் சிவகரீம் சதீம்னு வருது. அப்படி அந்த புனிதம் இல்லையே. புனிதம் எப்போ வந்ததுன்னா அந்த திரிவிக்ரமவதாரம் பண்ண போது வந்த ஸ்ரீபாத தீர்த்தம் இங்க தர்மதேவதையை தீர்த்தமா வர மேற்கொண்டு 4முக கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மா புருஷ சுத்தத்தாலே அந்த திருவடிக்கு கட்டவர்கள் தான் அந்த திருவடிக்கு பூர்ணமாக திருமஞ்சனம் பண்ண அந்த திருமஞ்சன தீர்த்தம் தான் கங்கா பிரவாகாக வர அதை தன்னுடைய திருமுடியை தரித்து கொண்டான். பெரிய பிரவாகமா வந்தன திருமுடியில் தரிக்கின்றார். அப்பதான் சிவம்னு பேரப்பட்டது. சிவன்னா பரிசுத்தம் அர்த்தம். அதே போல இந்த இடத்துல என்ன ஆகுது? இங்க கார்த்திகையான் கரிமுகத்த தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம். அந்த புஷ்பத்தை எந்த புஷ்பத்தை கண்ணனுடைய திருவடியில் சேர்த்து பாசுவத அர்த்தத்தை பெற்றானோ அந்த புஷ்பம் ராத்திரி சொப்னத்திலே என்ன அர்ஜுனன் பார்க்கிறான், சிவனுடைய திருமுடியிலே அது இருக்கு. பாட்ட மறுபடியும் கேட்கிறோம். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு. தான் முக்கியம். வேற யாரோ சொப்னம் பார்த்து ஓ அர்ஜுனா நேற்றுக்கு நீ புஷ்பத்தை சமர்ப்பிச்சாயே அது சிவபெருமானுடைய தலையில இருந்தது, நான் என்னுடைய சொப்னத்துல நான் பார்த்தேன்னு வேற யாராவது சொன்னா நீ பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். தானே பார்த்திருக்கான். அதான் சிவன் முடி மேல் தான் கண்டுன்னு போட்டிருக்காரு ஆழ்வார். இது மகாபாரத சரித்திரம். இது சொன்னதுன்னா அதே போல இங்க யாரு? கார்த்திகயானம் கரிமுகத்தானம்
கனலம் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெக்கும் முடிவிட்டு அப்படின்னு சொல்லி அப்ப அவர் தான் என்னைக்கு என்ன ரட்சிக்க போறார் அப்படின்னா ராமானுஜர் என்னை சேம வைப்பேன், என் தன் சேம வைப்பேன்னா அவர் தான் எனக்கு என்னது சேமிப்புனா அவரை தவிர மற்றொரு ரட்சகம் கிடையாது அப்படின்னா என்னன்னா கண்ணன் தான் ரட்சகன். பானாசுரனையும் கைவிட்டான் சிவபெருமான், அந்த கைவிட்ட சிவபெருமானையும் ரட்சித்தது யாரு? கண்ணந்தன. அதே போல அந்த கண்ணன் திருவடியிலேயே பற்றி கொண்டிருக்கூடிய எங்க ராமானுஜர் என்னை கைவிட மாட்டார், அவர்தான் சேம வைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாத்திரம். இப்ப ராமானுஜர் யார் திருவடியை பற்றி இருக்காரோ அவருக்கு அந்த குணம் இருக்கணும். கண்ணன் திருவடியை பற்றி இருக்காரோ அவருக்கு அந்த குணம் இருக்கணும். சரி சுவாமி, கண்ணன் திருவிடை வச்சிருக்க வாஸ்தவம் தான், அது கீதாச்சாரன் கண்ணன் திருவிடை வச்சிருக்க. அப்ப கண்ணன் திருவிடை சம்பந்தம் ராமானுஜத்துக்கு சொல்லித்தான் பாட்ட முடிக்கிறார். இப்ப கிருஷ்ண வித்தாந்தம் இங்க குறுக்க எதுக்கு சுவாமி? அதைத்தான் சுவாமி சொல்ல வந்து இப்ப வேற எதையே போயிட்டு இருக்கேன்னா, இந்த மேலெழுந்த வர இவெல்லாம் யாரும் தெரியுமானோ? கார்த்திகையான், கரிமுகத்தான், கனலும், முக்கன் மூர்த்தி, மோடி. அதுக்காக சொன்னேன். வரிசையா இங்க ஆழ்வார் ஆசால பாடிட்டே இருக்கச்சு குறுக்க கண்ணன் எதுக்கு சுவாமி? கண்ணன் எதுக்கு? இப்ப விஷயத்தை பார்ப்போம், கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். அதாவது இங்க என்னப்பா, ஆச்சாரியுடைய வரிசை வந்துவிட்டு ஆழ்வாருடைய வரிசை முடிஞ்சுவிட்டு 8வது பாசனம் தொடங்கி 19வது பாசனம் படித்து ஆழ்வாருடைய வரிசை கிரமம் முடிஞ்சுவிட்டு பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருமங்கி ஆழ்வார் தொடங்கித்தான் கடைசி பாட்டு முதுபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் அந்த பாசுரத்தோடு நம்மாழ்வார் பாசுரத்தோடு முடிச்சிட்டார் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, நாதமணி தொடக்கமாக பூர்வாசருடைய கிரமத்தை எடுத்தார். அந்த பூர்வாசல எடுக்கச்சு பிள்ளை குறுக்க ஏன் சுவாமி இவர் வந்திருக்காரு? குறுக்க எதுக்காக கண்ணன் வந்தார்னா, சுலபமா சொல்லணும்னா கண்ணனும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டு இருக்கும். இதை சீவத்திரம் ரொம்ப நாள் எடுத்திருக்கார் விலோகாச்சாரியர். கண்ணனும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டு இருக்கும். நமக்கு ஒரு மேடை கொடுத்து, சுவாமி நீ தான் ஆச்சாரியன், உட்காந்துக்கோ, நல்லா சிம்மாசத்துல உட்காந்துக்கோ, பரவாயில்ல ஆசீர்வாதம் பண்ணா ஆனந்தமா உட்காந்து ஆனந்த கையெல்லாம் சுவாமி இப்படி பண்ணணும், பண்ணிட்டே இருக்கலாம். 2 அட்சத்தை கையில கொடுப்பா, அது தூக்கி போட்டுண்டு அப்படியே கொஞ்சம் ஆனந்தமா இருக்கணும். இது முதல்ல ஆசைப்பட்டதே பகவானா. ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும் தீவத்தின மொழிங்கிறதுல நம்ம பார்த்திருக்கோம். ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தில் ஆசைப்பட்டிருக்கும். அதனால்தான் குரு பரம்பரையிலையும் தேர்தட்டிலும் ஆசைப்பட்டு 2 இடத்தை பிடிச்சுட்டார். குரு பரம்பரையிலும் இடத்த பிடிச்சுட்டார், தேர்தட்டிலும் இடத்த பிடிச்சுட்டார். குரு பரம்பரையில எங்க இடத்த பிடிச்சிருந்தாரு? ஸ்லோகமே நம்ம பார்த்துருக்கோமே, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாத சமா. அப்ப குரு பரம்பரை பிரதமாச்சாரியன் யாருன்னா இவர் தான். அப்ப பிரதமமா இவர் என்ன பண்ணார்? சில பேருக்கும் எனக்குதான் முதல் ஸ்தானம் வரணுன்றதுக்கு நேரம் விடுக்குன்னு போய் கொண்டுவார். நாற்காலியில போய் நாற்காலி எத்தனை ஆசை தெரியுமா? அதுல உட்கார்றதுக்கு கிட்டுன்னு போய் உட்கார்ந்து இல்லையா? அதுல முதல்ல ஆள் யாருன்னா சுவாமி தான், பகவான் தான். என்னன்னா கிட்டு ஐயோ யாரோ போயிட போறான்னு இவரே போய் கொண்டாரு. நியாயமா பார்த்தா ஆழ்வார்ல இருந்து ஆரம்பிக்கணும். லக்ஷ்மிநாத சமாரம்பா இல்ல, நம்மாழ்வார் சமாரம்பாம் நாத யாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் தான் வந்திருக்கணும். சாமி தப்பா சொல்றேன் இல்ல, சரியாத்தான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ரொம்ப இது முக்கியமான விஷயம். லக்ஷ்மிநாத சமாரம்பம் வரப்படாது. ஏன்னா குரு பரம்பரைனா ஆச்சாரியால் தான். அப்ப குரு பரம்பரை ஆச்சாரியன்னா நம்மாழ்வார் ஆச்சாரியன் தானே. தொகுவட்டடியேன் குருகூர் நம்பி. அது மட்டும் இல்ல, பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் யாரு? நம்மாழ்வார் தானே. நம் குடகூலஸ்தர் யாரு? அவர் தானே. ஆத்தியஸ்தன குலபதி நம்ம நித்திய சொல்லிட்டு இருக்க போனோம். அப்படி இருக்கச்சே அவர் தான் முதல் வரணும். அப்படி இருக்கச்சே அவர் முதல் வரணும் இருக்கச்சே அவர் விட்டுட்டாரு. அவர் ஸ்தானத்தை இவர் பிடிச்சிட்டாரு. ஒழுங்கு ஆழ்வாருக்கு இருக்க வேண்டிய ஸ்தானம் குறுக்கே இவர் வந்தபடியாலே என்ன ஆயிடுச்சுன்னு பெருமாள் விட்டாரு. எனக்கு இடம் கேட்டு இருக்காரு. அவருக்கு இடம் கொடுக்கும் போது நான் கூடவே அவர் வரானா கூடவே பிராட்டி வரா இல்லையா? அதான் லக்ஷ்மிநாத சமாரம்பம். பிராட்டி ஒண்ணும் கேட்கல. அவர் கேட்டார், அவர் தனியா வர முடியாது. அவர் பிரம்மச்சாரி நாராயணன் இல்ல, கிரகஸ்தன். எப்ப கிரகஸ்தனும் பிராட்டியும் கூட இருக்கணும். அதனால தனியா வராதபடி ஸ்ரீதேவி நாச்சின்னு சேர்த்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம். அப்ப அவளை சொல்ல வேண்டியபடியாலே என்ன ஆயிடுச்சு? இது லக்ஷ்மிநாத சமாரம்பா அப்படின்னு. சரி, அப்ப அவரை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியான பிராட்டி சொல்லி
அதுக்கு அடுத்தபடியா விஸ்வக்ஷனை சொல்லி அதுக்கு அடுத்தபடியா நம்மாழ்வார் சொல்லியாச்சு. இப்ப 4வது விட்டார். முதல் ஸ்தானமே நம்மாழ்வார் தான் இருக்கணும். ஆனா இப்ப 4வது ஸ்தானத்துக்கு வந்துட்டார் இல்லையா? அதனால்தான் ஆத்யஸ்தன குலபதி வகுலாபிராமம். நம் குலத்துக்கு தெரியும்னா அப்ப குலபதினு பார்த்தா யாரு? குலபதி யார் சுவாமி? குலபதி இவர் லக்ஷ்மிநாதன் அல்ல, நம் குலத்துக்கு தலைவர். எங்கேயா பாடுறீங்களா? அவர் முதலாச்சாரம் சொல்லிட்டு இருக்குது, குலத்துக்கு தலைவர் அவரா? தலைவர் நம்மாழ்வார் தான், நம்மாழ்வார் தான். ஆனா நம்மாழ்வார் பேர் தானே முதல்ல போட்டுக்கணும். இவர் போய் முன்னாடி உட்காந்துட்டாரு. சுவாமி எனக்கு ஆச்சாரத்துல நான் தான் ஆச்சாரம், நான் தான் ஆச்சாரம், நான் தான். சில பேர் சீட்ல போய் உட்காந்துருவா. இன்னைக்கு அரசியல்ல இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. அரசியல்ல இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. எனக்கு அந்த சீட்டு வேணும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன், 2 மந்திரி பதவி வச்சுக்கலாமே. 2 பேர், முக்கியமந்திரி ஒண்ணு, அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஒரு மந்திரி ஒண்ணு, அப்படி வச்சுக்கிறா இல்லையா? குறை சொல்றதுக்காக சொல்ல, இது மாதிரி இருக்குன்றதுக்காக சொல்லிட்டு இது சொல்ல வந்தேன்னா, அப்ப நம்மாழ்வார் தான் இவர் வந்திருக்கணும். குறுக்க வந்தபடியாலே இவர் இத்தனை ஆத்யஸ்தன குலபத்தின. சரி, அப்ப பிரபன்ன குலத்துக்கு பதி பகவானா கிடையாது. பிரபன்ன குலத்துக்கு பதி பகவானா கிடையாது, பகவான் கிடையாது. அப்ப 2வது சரணாகதர்கள் கூட்டத்துக்கு தலைவரை ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல முடியுமா? சுவாமி இவரெல்லாம் சரணாகதத்துக்கு தலைவர் ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல முடியுமா? அவர் சரண்யனே தவிர சரணாகதன் அன்று. அவர் சரண்யனை தவிர சரணாகதன். அப்பனா சரணாகதன் சொல்லி கொள்ளணும்னாலே முதல்ல யாரு? நம்மாழ்வார் தான். முதல்ல நம்மாழ்வார் தான். சரி சுவாமி, அதுக்கு முன்னாடி யாருமே கிடையாதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டே வரலாம் பாருங்க. யாரா ஏற்றுக்கொண்டு போக பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னொரு பெருமை ஆழ்வாருக்கு இருக்கு. என்ன ஆழ்வார்னா, ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லணும்னா யார சொல்லணும்? நம்மாழ்வார் தான் சொல்லணும். முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லணும்னா நம்மாழ்வார் தான் சொல்லணும். இதுல ஒரு சந்தேகம் வரும். சுவாமி விஷ்ணு இருக்காரு சுவாமின்னா, விஷ்ணு இருக்காரு, வாஸ்தவம் தான். விஷ்ணுன்னு பெருமாளுக்கு பேரு, அவர் வைஷ்ணவர் அல்ல. என்ன புரிஞ்சுங்க? விஷ்ணுன்னு பெருமாளுக்கு பேரு, அவர் வைஷ்ணவர் அல்ல. அப்ப வைஷ்ணவின்னு யார சொல்லணும்? வைஷ்ணவி என்று பேர் முதல்ல யாருக்கு சொல்லணும்? பிராட்டிக்கு தான் முதல் பேர் வைஷ்ணவின்னு பேர். முதல்ல பேர் யாருக்கு? பிராட்டிக்கு தான். ஆனா அவளும் வைஷ்ணவிதான் தவிர ஸ்ரீ வைஷ்ணவி கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவி என்ற பேரு பிராட்டிக்கு வராது, வைஷ்ணவி அப்படின்ற பேர். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவி வரணும்னா 2 பேரையும் சேர்ந்து திருவடியை பிடித்தாதான் ஸ்ரீ வைஷ்ணவி. இருவருடைய சேர்த்தி, பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள், இருவருடைய சேர்த்தி இருந்தா தான் ஸ்ரீ வைஷ்ணவி. இங்க பிராட்டி சேவிப்பாளா? சேவிக்க மாட்டா இல்லையா? அப்ப பிராட்டி பெருமாள் மட்டும்தான் ஏகோண சேஷித்வம்னு பேரு. ஏகோண சேஷித்வம், பகவான மட்டும்தான் அவ சேவிப்பா. மற்றவெல்லாம் அவளை சேவிக்கிறா. மற்றவெல்லாம் பிராட்டி சேவிக்கிறா. தான் சென்று பகவானை சேவிக்கிறாள். மற்ற பேரை சேவிக்கப்படுகிறாள். தான் சென்று பகவானை சேவிக்கிறாள். அப்ப இவ வைஷ்ணவி. அப்ப இவனையும் சேர்த்து சேவிக்கணும். அப்ப இவனையும் சேர்த்து சேவிக்கிறது யாரு? முதல்ல சேவிக்கிறது விஸ்வக்ஷனர். அப்ப விஸ்வக்ஷனர் ஸ்ரீ வைஷ்ணவர்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவன் சப்தம் முதல்ல விஸ்வக்ஷனர் தான் வரும், பிராட்டிக்கும் கிடையாது. ஆனா பிராட்டிக்கு வைஷ்ணவின்னு பேர் இருக்கு. ஆனா பெருமாளுக்கு அந்த பேர் கூட இல்லை. அவர் வைஷ்ணவரா? இல்லை, அவர் விஷ்ணு. விஷ்ணு சம்பந்தம் இருந்தா தான் வைஷ்ணவன் பேரு. விஷ்ணு சம்பந்தம் விட்டு வர கிடையாது. அப்ப விஷ்ணு சம்பந்தம் இருக்கிறவர் பிராட்டி, அதனால வைஷ்ணவி. அந்த பிராட்டியும் விஷ்ணு இருவருடைய சம்பந்தம் சேர்ந்தா தான் ஸ்ரீ வைஷ்ணவன் பேரு. அது யாருக்கு இருக்கு? அது விஸ்வக்ஷன் இருக்கு. அப்ப சேனமுதிரியாருக்கு இருக்கு. அப்ப விஸ்வக்ஷன் ஸ்ரீ வைஷ்ணவர் சந்தேகமே இல்லை. ஏன்னா 2 பேர் திருடைய பத்திரிக்காரனோ இருக்காரு. ஆனா அது ஒரு கட்டம். விஸ்வசேன பண்டிதர் என்ன கட்டம்னா, அவர் நித்தியசூரி கோஷ்டி வச்ச நம்ம கோஷ்டியில் இல்லையே சுவாமி. நித்தியசூரி கோஷ்டில தானே இருக்காரு, நம்ம கோஷ்டில இருக்காரா? நம்ம கோஷ்டில இருக்காரு. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர நித்தியசூரி கோஷ்டி இருக்காரு, நம்ம கோஷ்டில இல்லையோ? சம்சாரிகள் கோஷ்டில இருக்காரா? இல்லையா? அப்ப இங்க இருக்கணும், நம்ம கோஷ்டில இருக்கணுமோ? அதுல யாரு? விண்ணுளாரிலும் சீரியரே. அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துக்கு தலைவர் யாருன்னா ஆத்யஸ்தன குலபதி வகுடாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகுலம் பிரணமாமி மூர்த்தனா. நம்மாழ்வார் தான் முதல் தலைவர். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? முதலாச்சாரியன் நம்மாழ்வார் தான் வந்திருக்கணும். ஆனா இவ என்ன பண்ண, குறுக்க வந்து நேரா நான் தான்
வந்து பெருமாள் வந்து முன்னாடி இருக்கார். ஆச்சாரியத்திலே ஆசைப்பட்டு இருக்கும் எக்ஸலண்டா எடுத்திருக்காரு. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. எப்படி இவருக்கு ஆச்சாரத்துல ஆசை வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு ஆசை வந்திருக்குன்னா நிறைய பெருமைகள் கிடைக்கிறது. ஆச்சாரம்னா பெருமை அதிகம், அதனாலே வந்துட்டார். இருக்கட்டும். அப்படி இருக்க ஆத்தியஸ்தன பிரபத்தை வகுலாபுரம் தெரிவிக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் புறத்தாக சாதிச்சது லட்சுமிநாத சமாரம் தான் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அழகா எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? ஆழ்வாட்டு தான் ஆரம்பிச்சிடும். நிர்பந்தப்படுத்தினாவோ பெருமாள் தான் முதல்ல வந்திருக்க. நிர்பந்தப்படுத்தினபடியாலே என்னாச்சு, முதல் ஸ்தானம் எனக்கு தான் பிடிவாதமா கண்ணன் வந்து எடுத்துட்டபடியாலே அவரே எடுத்துட்டாரு. அந்த ஸ்தானத்தை அவரே எடுத்துட்டாருனோ, எடுத்துட்டபடியாலே அப்ப போட்டுதான் வேற வழி கிடையாது. லட்சுமிநாத சமாரம்பாம் நாத்தயாமன். அதனாலதான் புறத்தாழ் அந்த சப்தத்திட்டார் தவிர இல்லைன்னா என்ன பண்ணியும் நம்மாழ்வார் சமாரம்பான்னு போட்டுக்கணும். அப்படின்னு போட்டோம்னா அது போடலையே. ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். இதான் முதல் ஸ்தானம். சரி, முதல் ஸ்தானம். அப்ப முதல் ஸ்தானத்தை ஆச்சாரியம் வந்துட்டு சரி. இப்ப ரெண்டாவது ஸ்தானம் எங்க சுவாமி? அர்ஜுனுடைய தேர்தட்டு. அர்ஜுனுடைய தேர்தட்டு கீதாச்சாரியன் கேள்விப்பட்டிருக்கணும். இந்த கீதாச்சாரியன் இவர் ஒருத்தருக்கு தான் ஆச்சாரியன்னு பேர். கீதா கண்ணனுக்கு மட்டும்தான் கீதாச்சாரியன்னு பேர். ராமாச்சாரியன் என்ன புதுசு புதுசா ராமாச்சாரியன் ஒண்ணுமே கிடையாது, கிடையவே கிடையாது. அதே வராகாச்சாரியன் கிடையவே கிடையாது. உண்டா கிடையவே கிடையாது. கீதாச்சாரியன் மட்டும்தானே இருக்கு. அப்ப முதல் ஆச்சாரியன் யாரு? கண்ணன். அதை வச்சுட்டு இங்கே ஆச்சாரிய கோட்டில கண்ணை சேர்த்தா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது கிடையாது. இப்ப நம்ம என்ன கேள்வி இருக்கு? இங்க ஆச்சாரிய கோட்டி தான் நடந்துருக்கு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆச்சாரிய கோட்டி தான் நடந்துருக்கு. நம்மாழ்வார் நாதமணிகள் ஆள வந்தார். அடுத்து யார் வரணும்? பெரிய நம்பி வந்துருக்கணும். அந்த பெரிய நம்பி வராம கண்ணனை ஏன் சுவாமி சேர்த்திருக்கான்னு முதல்ல ஆரம்பிச்சோம். இல்ல கண்ணனும் ஆச்சாரன் ஆசைப்பட்டிருக்கான். ஆசைப்பட்டபடியாலே ஆச்சாரனுக்கு இருக்கு. லட்சுமிநாத சமாரமா ஆச்சாரியத்தை முதல் ஆச்சாரனா இவர் இருக்கார். அது மட்டும் திருத்தேற்றத்துல அர்ஜுனுக்கு இவர் தானே ஆச்சாரியன், கீதாச்சாரியன் பேர் எடுத்துட்டா இல்லையா? அப்ப ரெண்டு இடத்துல ஆச்சாரியன் இருக்கிறபடியாலே அதனால இவரும் ஆச்சாரியன். அதனால இந்த பாசுரத்துக்குள்ளே நாதமணி அளவந்தார் அடுத்து கண்ணன் என்ற ஆச்சாரனை போட்டிருக்கலாம். அதனால போட்டார்னு சொல்ல முடியுமான்னா கிடையாதுங்க. இத்தனை இதுக்கு சுவாமி இது பேசினேன். ஆச்சாரியனா இருக்கான்னு தெரிஞ்சதுல அதனால போடலன்ட்டார். அதனால போடல. போட்டா என்னன்னா தப்பா வந்துடும். என்ன தப்பா வந்துன்னா, ஏன் தப்புன்னா அப்ப ஏன் சுவாமி முன்னாடி போடலன்னு வரும். இப்ப இந்த ஸ்லோகம் பாருங்க, குலத்தாழ் ஸ்லோகம். லக்ஷ்மிநாத சமாரம்பான்னு லக்ஷ்மிநாதன் முன்னாடி போட்டிருக்கோமோ? ஏன்? முதலாச்சாரன் ஆனபடியாலே முன்னாடி போட்டிருக்கோம். அதே போல இப்ப கண்ணனை ஆச்சாரம் எடுத்துட்டாச்சுன்னா அப்ப நாதமணிக்கு முன்னாடி இவரை போட்டுக்கணும். ஏன்? ஆழ்வார்களுக்கு முன்னாடி இவரை போட்டுக்கணும். போடலையே. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 22வது பாசம் தான் இவரை போடுறாரு. அதனால அது கிடையாது. அப்ப ஆச்சாரிய கோட்டில தன்னை சேர்த்து கொண்டாந்து சொல்லலாம்னா தப்பா போயிடும். தப்பா போயிடும். ஏன்னா இவருக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லி இருக்கிறது குறுக்க நாதமணி ஆள வந்தாரு, நடுவுல கண்ணை சேர்க்கப்படாது. அப்ப இங்க சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமோ. ஆச்சாரனால சேர்த்திருக்கான்னு பார்த்தா அது இல்லைன்ட்டு. அப்ப ஏதோ என்ன சுவாமி காரணம்? என்னமோ சேர்த்துட்டா சுவாமி அப்படிதான் சொல்ல முடியாது. அப்படிதான் சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, 3 பேர் எடுத்துக்கணும். நம்மாழ்வார், நாதமணிகள், ஆளவந்தார். இந்த 3 பேரை பற்றி சொல்லணும். இந்த 3 பேர் என்ன? இந்த 3 பேர் யாரிடத்தில் மன்னி கிடக்கிறார்கள்? இந்த 3 பேரும் யாரிடத்துல மன்னி கிடக்கிறார்கள்னு திருவரங்கத்தவந்தனாருக்கு ஒரு யோசனை போயிருக்கு. திருவரங்கத்தவந்தனா இந்த ராமானுஜன் பண்ணிட்டு இருக்காரு. யாரிடத்தில் மன்னி கிடக்கிற அந்த யோசனை போயிடுத்து. அப்ப இந்த 3 பேருமே கண்ணனிடத்துல மன்னி கிடக்கிறாரு. எல்லாம் கண்ணன் 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 அதே மன்னி கிடக்கிறாரு. சரி சுவாமி, அப்படி இவர்கள்லாம் கண்ணன் திருவிழா ஆசைப்பட்டார்களா? 3 பேரும் ஆசைப்பட்டிருக்காரா? ஏன்னா யாரிடத்தில் இவர்கள் ஆசைப்பட்டார்கள் பார்த்த உடனே அப்படிப்பட்டவரை நம்ம முதல்ல அவர் சொல்லுவோம். இந்த 3 பேர் தான் பிரதானம். நம்மாழ்வார், நாதமணிகள், அதே போல ஆளவந்தார். அதனால்தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய. இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கறதே நம்ம பார்த்துருக்கோம்.
நம்மாழ்வார் எங்க சுவாமின்னா இருக்கு. சமாரம்பாம் சப்தத்துல நம்மாழ்வார் இருக்காரு இல்லையா? அப்படி இருக்கச்சு நாதயாமன மத்தியமா வந்துட்டு வாஸ்தவம் சரி. அப்படி இருக்கச்சு இவ 3 பேரும் எங்க ஆசைப்பட்டிருக்கா? கண்ணனிடத்துல ஆசைப்பட்டிருக்கா. அதனால எப்ப கண்ணனிடத்துல ஆசைப்பட்டாலோ அந்த கண்ணனை முதல்ல இங்க வந்து சேவிக்கணும். அவருடைய பாசுரத்தை இங்க சொல்லலாமே அங்கிற அபிப்பிராயத்தாலே சுவாமி திருவரங்கத்துல கண்ணுடைய சரித்திரத்தை இங்க போட்டிருக்கார். சரி, இவாளுக்கு கண்ணனிடத்துல ஆசை இருக்கா? நம்மாழ்வார் கண்ணனிடத்துல ஆசை இருக்கா? ஆலவந்தாருக்கு கண்ணனிடத்துல ஆசை இருக்கா? நாதமுனிகளுக்கு கண்ணனிடத்துல ஆசை இருக்கான்னா இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மாழ்வார் பத்தி கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் பெரு கிருஷ்ண பக்தியே உருவெடுத்தவர் யார்? நம்மாழ்வார். ருஷம் திஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிபோதிதம் சகஸ்திரசாகாப்யோத்ரா சேது தியாமிடீம் பிரம்ம சம்ஹிதாம் யத்கோ சகஸ்த அபகந்தி தவாம் சிமந்தாம் நாராயணோ வசதி யத்ர சசங்க சக்ரகா ஜன்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராக தஸ்மை நமக வகுலபூஷண பாஸ்கரா என்றிருக்கிறாடியா. அப்படிங்கச்சு 1000 பாசுரங்களை கொண்ட அந்த முகில்வண்ணனான கண்ணனுக்குத்தான் முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடி வைந்தவன் மொய்புணல் பொருணல் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன் குருகூர் சடகோபன் அப்படின்னு பாசனம் இருக்கணும். 7ஆம் 10 2ஆம் திருவாய்மொழி 11வது பாசனம் திருவாய்மொழி. முகில்வண்ணன் அடியை அது கங்குலும் பகலும் பதிகம். அந்த பதிகத்துல திருவரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பதிகம் இது. இந்த பதிகத்தை வைத்துக் கொண்டுதான் சுவாமி பராசர பட்டர் என்ன தெரிவித்தார்னா, வான்திகழும் சோலை மதிரரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மரகலாயிரமம் அப்படின்னு தெரிவித்தார். 1000 பாசுரங்களும் திருவரங்கநாதனுக்கு தான் சொன்னார். இப்ப இவர் என்ன சொல்ல போறார் தெரியுமா? 1000 பாசுரமும் கண்ணனுக்கு தான்றார். அப்ப பராசர பட்டர் சொன்னது பொய்யா? பொய் இல்லையே, அதுவும் உண்மை. இதுதான் சுவாமி ஸ்ரீவைஷ்ணவாட்ட அவா சொல்றது ஒத்துப்பா, இவா சொல்றது ஒத்துப்பா. 2 குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பம் இல்லை, ஒரு குழப்பம் கிடையாது. பராசர பட்டர் சொன்னதும் ஒண்ணுதான், இவர் சொல்றதும் ஒண்ணுதான், புள்ளில கொஞ்சம் சுவாமி சொல்றதும் ஒண்ணுதான். ஏன்னா இது கன்னடத்துல காதல் தான் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது ரங்கநாதத்துல காதல் தான் சொல்லியிருக்கார். ரங்கநாதன் வேற இல்ல, கண்ணன் வேற இல்லை. இப்ப செய்து கொடுத்த ஒண்ணும் கட்டமே இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய நெருடலா இருக்கும். இது என்னமா சுவாமி, இது என்னமா சுவாமி, இந்த இது என்னமா சுவாமி, என்னமா சுவாமின்னா இந்த சிடுக்கெல்லாம் எப்படி சுவாமி எடுக்கணும்? ஒண்ணும் கட்டமே இல்லை. ஸ்ரீபாஷத்துல நிறைய இடம் இந்த மாதிரி வந்துருக்கும். சுவாமி ரொம்ப நன்னா அந்த சிடுக்கெடுப்பார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப அந்த இடத்துல கண்ணனுக்கு மேல இருக்கு அவ்வளவு காதலா? இந்த பாட்டே கண்ணனுக்கு தானே? ஆமான்ட்டார். பராசர பட்டர் வந்து ஸ்ரீரங்கநாதன் சொல்லியிருக்காருன்னா பாட்டு நல்லா பாருங்க. ஸ்ரீரங்கநாதனுக்கு தான். முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடு வைந்தவன் மொய்புனால் பொருள்னா ஸ்ரீரங்கநாதன்னா அச்சாவதாரம், கண்ணன்னா விபவாவதாரம். நல்லா புரிஞ்சுங்கோ. ஸ்ரீரங்கநாதன்னா அச்சா திருமேனி. பரத்வம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்துவம் அச்சை இருக்கு. 5 நிலைகள் இருக்கணும். அதுல கடைசி நிலை அச்சை ஸ்ரீரங்கநாதன். அதே கண்ணன்னா விபவம் அவதாரத்தை சொல்லணும். இங்க பாட்டு அவதாரத்தை சொல்றதா அர்ச்சையை சொல்றதுன்னா அர்ச்சையும் சொல்றது அவதாரத்தையும் சொல்றது. அர்ச்சை தான் பராசரப்படி சொல்லிட்டார். அவதாரம் எங்க இருக்கு? பாட்டை பாருங்க. முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடு வைந்தவன் மொய்புணர் பொருள் சொல்லுகிறார். முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி வைந்தவன். இந்த பாட்டு ஸ்ரீரங்கநாதனுக்கு தானே. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? திருவரங்கத்தம்மானே திருவரங்கத்தம்மானேன்னு பாட்டுக்குள்ள எடுத்திருக்காரு. ஒவ்வொரு பாட்டையும் இவள் திறத்தென் செய்கின்றாயே திருவரங்கத்தம்மான். அதே பிறகு முடிக்கும் போது என்ன பண்ணும்? அரங்கன் அடியை அடைந்து அருள் சூடு வைந்தவன் முடிக்கணும். ஆனா அரங்கன் அருள் சூடு அடைந்து அருள் சூடு விழுந்தவன் முடிக்கல. முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடு வைந்தவன் எடுத்திருக்காரு. அப்ப முகில்வண்ணன் யாரு? கண்ணன். அப்ப இவருக்கு என்னதான் அச்சையில இருந்தாலும் விபவத்தை இவர் நோக்கம் போகாம இருக்கலையா? அப்ப முகில்வண்ணன் சொன்னபடியாலே என்ன தெரியுது? அப்ப விபவம்னா கண்ணன். அதே அங்கேயும் ரங்கநாத். சரி சுவாமி, அப்ப ரங்கநாதன் வேற இல்ல, கண்ணன் அதான் வேற எல்லாம் தெரிஞ்சு கொடுத்த திருப்பானவர் தெரிவிக்கிறாளே. கொண்டல் வண்ணனை கோவர்ணா வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்க வந்தானை அண்டர்கோர் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றுடைய கலவன. அந்த ரங்கநாதன் வேற இல்ல, அப்படியே கண்ணன் வேற இல்ல.
கோபரனா ரெண்டு உண்ட வாயும் தான் மூலவர் பெரிய பெருமாள் தெரிவிக்கிறாளையா. அப்ப ஆழ்வாருக்கு தெரியறதை தவிர ஏன்னா ஆழ்வார் என்னதான் அர்ச்சையை சேவிச்சாலும் நல்லா பார்த்துக்குவோம், என்னதான் அர்ச்சையை சேவிச்சாலும் கடைசியில அவருக்கு கண்ணன்ட்டு தான் வந்துருவார், விபோகத்துல தான் முடிப்பார். இவர் திருமங்கை ஆழ்வார் அல்ல. இவருக்கு பிரதானம் என்னன்னா நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும். இதெல்லாம் ஆச்சாரியத்துல சொல்ல வேண்டிய விஷயம் தான், புரியத்துக்காக ஞாபகம் வந்தபடியா சொல்லிடுறேன். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். இவருக்கு கண்ணனை தவிர கண்ணன் வச்சுக்கேன் அர்ச்சா திருமையில அவருக்கு 2ஆம் பட்சம் தான். அர்ச்சைக்குன்னு ஒரு பதிகம் பாடி இருக்காரு. அந்த பதிகத்தை எடுக்கிற பாருங்க, அதுல நன்னாத்தான் அர்ச்சையை பாடிட்டே வந்தாரு. என்ன அர்ச்சை தெரியல, கடைசியில சட்டுன்னு மாறிட்டார். என்ன சுவாமின்னா, அன்று தேர் கடமைய பெருமான் கடைகளை காண்பது என்பதுகள் கண்டு செய்ய பரத்துவமாய் ஆச்சரியமான பதிகம். செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழும் உண்டவன் கண்டீர் வையும் பானம் மனிதர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் செய்யதூர் தொடர்ஞானமாய் வெளிப்பட்டுவை படைத்தான் பின்னும் நெய்கொள் சோழியோடு ஆடினான் ஒரு மூவராகிய மூர்த்தியேன்னு ஒரு பதிகம். அதுல மணவாளமான தெரிவிக்கிறார், செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமுமாய் துய்ய விபவமாய் தோன்றிவற்றுள் எய்துமவர்க்கு இந்நிறத்தில் அச்சாவதாரம் எளிதென்றான் பண்ணு தமிழ் மாறன் பரின்று அப்படின்னு அர்ச்சைய பத்தி 3ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி அர்ச்சைய பத்தி ஓஹோ ஓஹோன்னு பேசிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அர்ச்சையை விட்டுறாதீங்கோ, ஏறாறு முயல் விட்டு காக்கை பெண் போவது திருமங்கையாழ்வார் சொல்றாரு. அர்ச்சைக்குன்னு இட்டு பிறந்தவர் திருமங்கையாழ்வார். ஆனா அவரை போல இல்ல நம்மாழ்வார். இவருக்கு விபவம் தான் கண்ணன் கண்ணன் கண்ணன். இது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10ஆம் பாட்டு வந்தது. 10ஆம் பாட்டு வந்துச்சு, அன்று தேர் கடவிய பெருமான் கனைகள் காண்பது என்றுகள் கண்களே அப்படின்னு ஓஹோன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பாத்திரத்தை என்ன தெரிவிக்கிறார், அவனிவனம் என்று கூழேன் மின் நெஞ்சினால் இணைப்பானவன் அவனாக நீள்கடல் வண்ணனே. அவனிவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் இணைப்பாவன் அவனாக நீ, யாரோ கண்ட பேர் நினைக்காதீங்கோ, அவன் அப்படின்றார். அவன் என்பது பரவாசுதேவன் பகவான், இவன் என்பது அர்ச்சாமூர்த்தியா இங்க இருக்கிற இங்க ஸ்ரீரங்கநாதன், ஏதோ ஒரு அர்ச்சாமூர்த்தி வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே அப்ப அந்த பெரியவர் இந்த எளியவராக இங்கு வந்தார் அப்படின்னு தப்பா நினைக்காதவன். அப்படின்னா ஸ்ரீவைகுண்டநாதன் இங்க வந்தார் நினைக்காதீங்கோ. அவன் இவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே அப்படின்னு தெரிவிக்கிறாரே. அவன் இவன் நினைக்காத அப்படின்னு என்ன சொல்ல நினைக்கணும், இவன் அவன் நினைங்க. அப்பனா அவன் என்பதை அச்சையாக வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இவன் என்பதை பரவாசுதேவனா வச்சிருந்தாரு. அவன் என்பது என்ன, அவன் இவன் என்று கூழன் என்னன்னா இவன் தான் அவன் நினைக்கணுமே தவிர அவனை இவன் நினைக்க வேண்டாம். இவன் தான் அவன். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அர்ச்சா திருமேனிதான் ஸ்ரீவைகுண்டநாதன். சாமானியம் என்ன சொல்லுவான், ஸ்ரீவைகுண்டநாதன் அர்ச்சா திருமேனியாக அவதாரம் பண்ணார். இல்ல, அர்ச்சா திருமேனி தான் ஸ்ரீவைகுண்டநாதனாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இது எங்க இருக்குன்னா, இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உத்தியத்தை பூர்ணச்ச பூர்ணமாதாய பூர்ணமேய அவசிஷதே சர்வம் பூர்ணம் சகோம்னு துவயோபனிஷத்து. அந்த துவயோபனிஷம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இதெல்லாம் போக போன போயிடும் இதுக்குள்ள வந்த அதுல என்ன தெரிவிக்கிறார், இத்தனை தூரம் அர்ச்சா வைபவத்தை சொல்லி அர்ச்சைக்கு இத்தனை இத்தனை வைபவம் இருக்கு, இத்தனை வைபவம் இருக்கு. ஏன்னா அர்ச்சதான் பரவாசுதேவனா இருக்கு. அத்தனை வைபவத்தை சொல்லி எதுல சொன்னார், இவ்வளவு தூரம் என்னன்னா அர்ச்சா மகாத்மத்தை நம்மால சொல்லி முடிச்சிட்டார். இப்ப அர்ச்சையோடு பாசனத்தை முடிச்சிருக்கணுமோ, முடிக்காம அடுத்த பாசனம் வருது. அன்று தேர் கடவைய பெருமான் கனைகடல் காணி என்றுகள் கண்களே அப்படின்றாரு. தேரோட்டின கீதாச்சாரின் திருவடிகளை என்னைக்கு நான் சேவிக்க போகிறேன் அப்படின்றார். அன்று தேர் கடவிய அதே பதிகத்திலேயே அன்று தேர் கடவிய பெருமான் அந்த பதிகம் அர்ச்சாக்குன்னு இருக்கு. அர்ச்சைக்குன்னு பதிகம் வந்ததுக்கு அப்புறம் பூர்ணமா அர்ச்சையை சொல்லி முடிச்சுக்கணுமோ, முடிக்காம கடைசியில் என்னன்னா அந்த கீதாச்சாரன் இருக்கக்கூடிய அந்த தேரோட்டின பெருமாளை என்னைக்கு நான் சேவிக்க போறேன் அப்படின்னு. அப்பனா மறுபடியும் விபவம் கிருஷ்ணாவதாரம். ஏன் சுவாமி ஆசை, இவருக்கு எங்க போனாலும் ஆசை கண்ணன் தான். கண்ணன் 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 கண்ணன். அச்சை தான் எல்லாவற்றோட கடைசி சொல்லி முடிச்சிட்டாரு. இவதான் அச்சைதான் முடிச்சுட்டு இப்ப கீதாச்சாரன் திருடைய சேவைக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இங்க
அன்று தேர் கடவிய பெருமான் கடைகள் காலில் கண்களே அப்படின்னு இது இப்போ இது கூட அர்ச்சைக்குதான் சுவாமி சொல்றாரு அப்படின்னு. அர்ச்சை எங்க அர்ச்சை சொல்லிங்க? இது திருவல்லிக்கேணி பாசனம் சுவாமி. பார்த்தசாதி எம்பெருமான் தான் அன்று தேர் கடவிய பெருமான். அந்த பார்த்தசாதி எம்பெருமான் தான் மங்களாசாசனம் பண்றாருன்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா பாசுரம் அவருக்கு இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நாம பாட்டு எத்தியோ வச்சுட்டு இந்த பாட்டு அவருக்கு நம்பாழ்வார் திருவல்லிக்கேணிக்கு மங்களாசாசனம் கிடையாது. திருவல்லிக்கேணிக்கு மங்களாசாசனம் வந்து 3 ஆழ்வார்கள், திருமேஷி ஆழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார். 3 ஆழ்வார் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு தவிர வேற எந்த ஆழ்வாரும் மங்களாசாசனம். அப்ப நம்மாழ்வாருடைய பாசனம் திருவல்லிக்கேணிக்கு கிடையாது. அப்ப அன்று தேர் கடமைய பெருமான் கடைகள் சரி. இந்த அது நம்ம வச்சுன்னா என்னன்னா பெரிய வச்சனம் கொடுக்கலையே. அவர் என்ன கோடு போட்டிருக்காரோ நம்பில்ல என்ன கோடு கொடுத்துக்காரோ அதைத்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர நாம நம்ம இஷ்டத்துக்கு இந்த பாட்டை நான் வச்சுக்கிறேன், அந்த பாட்டை நான் வச்சுக்கிறேன், அந்த பாட்டை நான் வச்சுக்கிறேன். இப்போ புரியத்துக்கு ஒரே விஷயம் சொல்றேன். ஒருநாயகமாய் பாசனம். அந்த பாசனத்தை சுவாமி எம்பெருமானார் மேலக்கோட்டைக்கு சேர்த்தார். இந்த பாசனம் இவருக்கு இருக்கட்டும்னு. அப்ப 108 சேர்க்கலாமா? இல்லையே, சேர்க்கல. அதே போல மணவாளமணிகள் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லாடும் இச்சை சொல்லிடும் தோல் குலைக்கப்பட வண்ணமே மன்னப்பட மரபாரனை துவராவதி மன்னனை ஏத்துதன் தொழிலாடுமே சொல்லி மன்னாருடைய ராஜகோபாலன் ஆசிர்வன் துவராவதி மன்னன் அவருக்காக சமர்ப்பித்தார் இந்த பாட்டை. அப்ப 108 சேர்க்கலாம்னா கிடையாது. இவா ஆசைப்பட்டு கொடுத்திருக்கால தவிர அதற்காக அந்த பெருமாள அந்த ஆழ்வார் பாடினான்னு அபிப்பிராயம் கிடையாது. இவ ஆசைப்பட்டு கொடுக்குற. அதே போல அன்று தேர் கடவிய பெருமான் கடைகளுக்கார் என்பதை கொண்ட இது திருவல்லிக்கேணி பாசனம் கிடையாது. ஏன்னா கலியன் பாசனம் தான் இருக்க தவிர நம்மாழ்வார் பாசனம் கூட இல்ல. அதுக்குன்னு இங்கேயே சொன்ன சரி சுவாமி விபவத்தை தான் உடனே வீட்டுல நம்பில சாகிற அச்சையை சொல்லி முடிச்சுட்டு இருந்தாலும் மறுபடியும் விபவத்தை பாக்குறாருன்னா இவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். எப்பப்பா இவர் கன்னடத்துல இவருக்கு பக்தி யாருக்கு கிடையாது. அதனால இப்ப என்னன்னா அப்ப அச்சையை பார்க்க அப்பப்ப தொட்டுக்குவார். அப்பப்ப அச்சையை தொட்டுப்பார தவிர அப்பப்ப பாடுவார். ஆனா இவருக்கு பிறந்ததிலிருந்து இவருக்கு எப்போ மனசுக்குள்ள இருக்குதுன்னா கண்ணன் 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 கருணை நன்னம் மனமடையே என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே கருத்த மனம் ஒன்றும் வேண்டாம் கண்ணலல்லா தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவன்மூட்டிய அவர்க்கே இலுமினேன் அப்படின்னு நம் கண்ணன் கண்ணனது இல்லையோர் கண்ணேன் தெரிவிக்கிறார் இல்லையா. இது இத்திலே என்னன்னா இவருக்கு அப்ப அவ்வளவு தூரம் இஷ்ட திருஷ்டா சம்பந்தம் அப்படின்னு இருக்காரு. அப்ப இதுக்குன்னு ஒரு பெரிய சம்பிரதாயத்திலே இருக்கார். ஒரு பெரிய கண்ணனுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, உலகளாவிய சம்பிரதாயம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்றோம்னோ அந்த உலகளாய சம்பிரதாயம். கொஞ்சம் சம்பிரதாயத்துல அவர கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அவ கொஞ்சம் சாஸ்திரத்துல கொஞ்சம் விலகி போனவன் இருக்கணும். அவளை குறை சொல்ற பக்தினால அவதான் ஆச்சரியமான பக்தி இருக்கு. இல்லைன்னா கண்ணன் ஆனா அது உலகளாவிய பரவி இருந்தாலும் நம்மாழ்வாரை காட்டிலும் அவளுக்கு பக்தி எல்லாம் கிடையாது. ஆழ்வாரை விட பக்தி வேற யாருக்கு அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆழ்வாருக்குத்தான் பக்தி. ஆழ்வாட அவர்கள் சொல்ல போவது கிடையாது. கண்ணன் தான் பரதேவதுன்னு அவளே சொல்றா. ஆழ்வாருக்கு அனுபவத்திலும் சரி எல்லா விதத்திலையும் அவருக்கு தான். அதனால்தான் என்ன ஆச்சுன்னா ஆனா ஆழ்வார் ரீதி பங்கம் பண்ண மாட்டார். சாஸ்திரம் என்ன சொல்லிட்டோ அந்த சாஸ்திரத்திலிருந்து மாறுபடுவார்னா மாறுபடவே மாட்டார். சாஸ்திரம் சொன்னத்தையே திருப்பி 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 சொல்லுவார். ரீதி தனக்கு பிடிச்சிருந்ததுக்காக எத்த வேணும் பண்ண மாட்டார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு இதெல்லாம் வந்துருக்கு. இந்த விஷயம் இருக்கட்டும், சம்பிரதாய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ காலக்ஷேபமே சம்பிரதாயத்துக்கு தான், கதாபாகத்துக்காக இல்லை. சம்பிரதாயத்துக்கு நன்னா புரிஞ்சுக்கிறோம். திட அத்தியாவசாயம் கிடைக்கும். திட அத்தியாவசாயம் கிடைச்சிட்டு வச்சுக்கேன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் யார் வேணா என்ன வேணா எது வேணா பேசிட்டு போட்டோம், என்னுடைய ஸ்தானம் இது அப்படின்னு பகவான் அபூர்வமான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தாலுடைய வாழ்வு வரும் நேரம் என்னிடத்துல வந்துடும். இங்க வந்து கைத்தறியம் பண்ணுன்னு ஐஷன் போறதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கிறது சம்பிரதாய விஷயம். இப்ப இவருக்கு கண்ணன் கண்ணன்னு சொல்லியிருக்கணும். சாஸ்திரம் தான் கண்ணன் கண்ணன் சொல்லியிருக்காங்க. சாஸ்திரம் நாராயணன் தான் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் நாராயண ஏகோகவை நாராயணாசு நக்ரம்பா நேசானகா நேவேஷாகா பிருத்திவி ஆபோகை நாராயணா புரோக்தா அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே அதனாலதான் ஆழ்வார் என்ன பண்றாங்க, முதல் 2 திருவாயும் வழங்கும். உயர்வர உயர்நல திருவாழ்வடி விடமின் முத்தன் திருவாழ் முதல் திருவாழ்வழி 2வது திருவாழ் முதல் 10ல 2 திருவாழ்விலும்
எங்கேயாவது ஏதாவது ஒரு கண்ணன் ஒரு சப்தம் போட்டிருக்காரு பாருங்க. உயர்வர உயர்நலம் பதிகமே அது யார சொல்றதுன்னே தெரியாது. நீங்க நல்லா அந்த 11 பாட்டை பாருங்க, பார்க்க போறோம் பின்னாடி அயோமயமா இருக்கும். இன்னார் இன்னார் ஒருத்தர் ஐஸ்வர் சொன்னார், சுவாமி அவர் இப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு அவரெல்லாம் போய் ஐஸ்வர்யா என்ன சுவாமி யார் சுவாமி அவர் பேரை சொல்லல. நீங்க முதல் பதிகம் பூர்த்தியா பேர் இருக்கான பேரே கிடையாது. இன்னார் நின்றார் இருந்தார் கிடந்தனார் தெரிந்தனார் நின்றார் இருந்தினார் கிடந்தினார் தெரிந்தினார் இத்தையே சொல்லிட்டு இருக்கிறத பேரே சாஸ்திரம் அப்படிதான் சொல்லணும். சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் வந்து மீறவே மாட்டார். அதுக்கு அடுத்தது 2ஆம் பதிகம் வந்தது, விடுவன் முத்தமன் வீடு செய்து உம்முதியில் வீடுடையானை விடுச்சான். அந்த பதிகத்திலும் 10வது பாட்டு வர வச்சுதான் என்பரு கண்ணல தொன்பொருள் ஈரிட வன்புகள் நாருடன் தென்கடல் சேரே. அப்ப என்ன சொன்னது, கண்ணனை சொல்றாரு பாருங்க. கண்ணனை சொல்லி இவர் கிருஷ்ணா தத்துவம் வன்புகழ் கண்ணன் தென்கடல் சேருன்னு சொல்லியிருக்கலாமோ, சொல்லல. நாரணன் தென்கடல் சேரே. சாஸ்திர வரம்பு மீறவே மாட்டார். ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, அதுதான் ஆதரியா மெய்யன். ராமானுஜன் சர்வேகதி வேறனக்கன் பகவத்தான் மெய்யன் பார்த்து பண்ணோம். மெய்யன் என்ன அர்த்தம், உண்மையை சொல்வார். அப்படி இருக்கச்சே அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லி அப்ப திருஷ்டான தனக்கு பிடிச்சிருக்கின்றதுக்காக தன்னோட நிலையை மாத்திக்கப்படாது. தனக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக தன்னுடைய முதுக மாத்திக்கப்படாது. வன்புகழ் நாரணன் தென்கடல் சேர அப்படின்னு தான் சொல்லிக்காரு. அப்ப சாஸ்திர மரியாதை மாத்த ஆழ்வார் பிறந்தவர் கிடையாது. ஏன்னா வைதிக முறைப்படி ஆழ்வார் வாழ வந்தார். அப்படி வைதிக முறைப்படி வர வந்தா, ஆனா ஏதோ கன்னடத்துல ஆசை என்பதற்காக மாத்துவார்கள், மாத்த முடியாது. சிலதான் மாத்த முடியாது. அப்ப சம்பிரதாயமே நாராயணனே முழுமுதற் கடவுள்னு சொல்லித்தாருக்கு. அதுதான் வேதமும் ஒத்துள்ளது. அதுதான் பரம்பதம். ஆனா கண்ணனுக்கு இருப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோலோகன்னு ஒண்ணு இருக்கு, அவ பரம்பதத்தை ஒத்துக்கல. கோலோகன் என்ன, நேற்றுக்கே ஒரு பேர் எனக்கு கேள்வி கேட்டிருந்தார். இவெல்லாம் இருக்க சுவாமி, இந்த மாதிரிலாம் இருக்க, இப்ப உங்களுக்கு எல்லாம் ஜியா இருக்கே, அப்ப அதுவும் சரிதானே? என்ன சரிதான், கொஞ்சம் மாறுபட்ட கருத்து. கோலோகனும் இருக்கு. அந்த கோலம் இருக்குல்லையா, அதுதான் கடைசின்னு அவன் நினைக்கிறா. அங்கதான் போய் சேர போறேன்றா. சரி சுவாமி, கோலோகம் இல்லைன்னு சொல்ல, கோலோகம் சாஸ்திர சம்பந்தம் தான் ஒத்துண்டு இருக்கும் இருக்கு. ஆனா அங்கதான் கடைசிக்கா போறோம்னு பிரமாணம் வேணுமே. சீவை குண்டத்துக்கு தான் கடைசியா போறோம்னு பிரமாணம் இருக்கு. ரிஷிகள் வாக்கியம் இருக்கு, ஆழ்வார் பாசனங்கள் இருக்கு, சுவாமி எம்பெருமானும் காட்டியிருக்கா. ஆனா அந்த மாதிரி கோலோகத்துல கடைசியில் பிரமாணம் வேணுமானோ, பிரமாணம் இல்லையே. சரி, இன்னொன்னு அதான் சொல்லுவா. என்ன சொல்றா, பாகவதத்துல கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கிறது கடைசியில இவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். பாகவத்துல 2 சொல்லியிருக்கு, கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கா. வாஸ்தவம் தான், கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கும் சொல்லியிருக்கு. ஆனா கிருஷ்ண சாயுஜம்னா கிருஷ்ணன் இருக்கிற இடம் கோலோகம்னு சொல்ல முடியாது. கிருஷ்ண சாயுஜ்யம்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணன் இருக்கிறவன் கோலோகம் சொல்ல முடியாது. பாகவதமே வேதத்திலிருந்து ஒரு பெரிய தானே, வேதத்திலிருந்து பாகம் தானே அது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதான் திரும்பி சொல்லணும், தவிர நாம அதுக்கு இந்த மாதிரி அர்த்தத்தை கற்பிக்க முடியாது. அப்ப சாஸ்திரம் அதை பிரமாணமா ஒத்துக்கணும் கோலோகத்துக்கு. ஏன்னா அனுபவம் ஆழ்வாருக்குண்ட கன்னடத்துல இருக்கச்சேது. ஆனா அவர் கொள்கைன்னா என்னன்னா நாராயணன் தான். நாராயணன் தான் பிரதானம். அதுதான் திருமந்திரம் என்ன சொல்லியிருக்கு, கன்னடம் சொல்லியிருக்கு, நாராயணன் தான் சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட ஆழ்வார் நாராயண, இது ஒண்ணுக்கு விரோதமே இல்லை. நாராயணனே கண்ணன், நாராயண கண்ணன் விரோதம் கிடையாது இல்லையா? அது மட்டும் இல்ல, அந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் நம்பில்லை ஈட்ட நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். நம்பில்லை ஈட்ட முதல் சீய பதிப்படி, 2ஆம் சீய பதிப்படி, 3ஆம் சீய பதிப்படி எல்லாம் பார்த்தோம் வச்சுக்கேன். அடிக்கடி இதே சொல்லிட்டு இருக்கேன், சுவாமி என்னைக்கு சொல்ல போறேன்னா பாப்போம். அதே அடியனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அதெல்லாம் பார்த்தோம்னா, கண்ணன் தான் படைக்கிறான், கண்ணன் தான் அடிக்கிறான், கண்ணன் தான் காக்கிறான், கண்ணன் தான் எல்லாம், கண்ணன் தான் உலகத்துக்கு உற்பத்திக்கே காரணம், கண்ணன் தான் அனைத்தும் அப்படின்னு கண்ணனை தவிர மொத்தம் கிடையாது. கண்ணனே சொல்லிட்டே இருக்காரு. நம்பில தெரிவிக்கிறாரு. முதல் சீய பதிப்படி, 2ஆம் சீய பதிப்புல பூர்ணமா தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் கண்ணில் படலாம். அதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கேன். உங்க சுவாமியை சொல்லியிருக்காரு சுவாமி அப்படின்னு. அது எதனால, கண்ணன் வேற இல்ல நாராயணன். அப்ப கண்ணன்னு சொன்னபடியால அது கிடையாது. எதுக்கு சொன்ன, நாராயண நட்பம் பரம் பாகத்தே அப்பை தேசியில் எடுக்கிறார்.
நாராயண சப்தத்தை தான் மாத்த பார்த்தார். எல்லா சப்தத்தையும் மாத்திட்டார். எல்லா சப்தத்தையும் சிவபரமா மாத்திட்டார். எல்லாம் சிவனை குறிக்கிறது, சிவனை குறிக்கிறது. நாராயண சப்தத்துக்கு வந்தார், மாற்றவே முடியல. மாற்றவே முடியல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த சப்தம் தான் என்ன சாஸ்திரம் தான் இதுக்கு கண்ணன் தான்ங்கிற அர்த்தத்தோடு யாரும் சொல்ல இப்ப கண்ணன் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எல்லாம் எவ்வளவு தூரம்னா கொல்லணும்னா எவ்வளவு தூரம் கொள்ளணும்? நாராயணன் கண்ணா அவதாரம், கண்ணன் நாராயண அவதாரம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நாராயணன் கண்ணா அவதாரம் பண்ண. அப்ப நமக்கு புதியதான விஷயத்த சொல்லணுன்றதுக்காக மாத்தி எல்லாம் பேசக்கூடாது. மாத்து பேச. அப்ப கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் யாரு? சுவாமி நம்மாழ்வார். நன்னா தெரியுது. அவர் கிருஷ்ண சித்தா தத்துவம் நம்மாழ்வார். கண்ணனுக்குன்னே அவர் இருந்தார். இது நிச்சயம் நன்னா தெரியாது. இதுல சந்தேகமே தெரியல. அப்ப 3 பேர் எடுத்திருக்கா இல்லையா? ஒண்ணு நம்மாழ்வார், 2வது நாகமணி, 3வது ஆளவந்தார். இவ 3 பேரும் கண்ணனிடத்தில் ஈடுபட்டபடியாலே, கண்ணனுடைய அபிப்பிராயத்தை இருக்கிறபடியாலே கண்ணனுக்கு ஒரு பாசனத்தை இடுவோம்னு சுவாமி திருவரங்கத்தனம் அந்த பாசனத்தை எடுத்தார். சரி, நம்மாழ்வாருக்கு கண்ணடத்துல பிரீத்தி இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, காதல் இருக்கு, அவா இருக்கு, வேட்கை இருக்குன்னு பார்த்துட்டோம். நாதமணிக்கு இருக்கா சுவாமி? அவருக்கு ஒரு தடவை ஆசை இருக்கான்னா கண்ணனுக்கு நாதவனுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்? கண்ணனுக்கு நாதவனுக்குன்னா பெரியவாச்சாரிய ஸ்தோத்திரத்தை வியாக்கியானத்துல ஆச்சரியமா எடுக்கிறார். நமோ ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் பெரியவாச்சாரியர் பண்ணியிருக்கார். நமோ சிந்தாத் புலாத் கிருஷ்ண ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனைய அகாத பகவத் பக்தி சித்தையே அபார பகவத் பக்தி நாதமுனின்றார். அபாத பகவத் பக்தி அப்படின்னார். உடனே கேட்டுட்டாரு, எதனால அபாரமான பகவத் பக்தி? நாதமுனிகளுக்கு எதனால அபாரமான பகவத் பக்தின்னு கேட்டுண்டு, இல்ல சுவாமி கீழே பாருங்க, கீழே என்ன பாட்டு இருக்கு? கீழே என்ன பாட்டு இருக்கு? இது 5ஆம் ஸ்லோகம். என்ன பாட்டு இருக்குன்னா, மாதா பிதா யவதயகா ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன தன்மயானாம் ஆத்யஸ்தன குலபதின்னு இருக்கு இல்லையா? அந்த ஸ்லோகம் இருக்கணும். இந்த 5ஆம் ஸ்லோகம் நம்மாழ்வார் பற்றி பாருங்க. அப்ப நமோச்சிந்தா ஸ்லோகம் நாதமுனி பத்தினது, மாதா பிதா ஸ்லோகம் நம்மாழ்வார் பத்தினது. அப்படி இருக்கச்சது இது யார் பண்ணது? ஆளவந்தார் பண்ணது, ஸ்தோத்திரத்துல. அப்ப நம்மாழ்வார் காட்டு கொடுத்த வழியிலேயே கண்ணன் திருவடியிலே அதிமாத்திர பிராபண்யம் படைத்தவர் நாதமணிகள்னு சொல்ல பிரியவச்சனம் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் எப்படி கண்ணன் திருவிடி அதிமாத்திர பிராபண்யம் படைத்தாரோ, அந்த நம்மாழ்வாருடைய திருவிடி சம்பந்தம் பெற்றவர் தான் நாதமணி. அதனாலே அப்ப நம்மாழ்வார் எந்த நிலையில இருக்காரோ அதே நிலையிலே நாதமணி இருக்கிறார். இந்த காட்டினது யாருன்னா பெரியவாச்சனம் எடுத்துட்டார். நமோ சிந்தா புலாஸ்கிட்ட ஞான வைராக்கியம் காட்டி கொடுத்தாப்ப நாதமணிக்கும் அதே வழிதான் போகிறாருன்னா. ஏன்னா அவர் வடக்கே யமுனை துறைவனுக்கு கைங்கரம் பண்ணிட்டார். யமுனை துறைவன் வடக்கே, அதாவது மதுரா பக்கத்துல அங்க கைங்கரம் பண்ணிட்டு இருக்கச்சு. அப்பதான் தனக்கு பேரன் பிறந்தான்னு செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனே என்ன சொல்லிருக்கணும்? நாதமணி இருக்கிறது வீரநாராயண பெருமாள், வீரநாராயண பெருமாள் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் காட்டவனாருடைய அவதாரத்துல பெருமாள் வீரநாராயண பெருமாள். என்னைக்குமே நம்ம ஊர் பெருமாள் தான் முதல்ல வச்சுப்பா. ஊர் பெருமாள் வச்சுப்பா. சில பெருமாள் ஸ்ரீரங்க கஷேத்திரம் எதுவா இருந்தாலும் சுவாமி நம் பெருமாள், ரங்கநாதன், பெரிய பெருமாள் அப்படின்னு ஏதாவது வச்சு அழகிய மணவாளன் அப்படி வச்சுக்கிறா இல்லையா? அந்த மாதிரி அவர் என்ன சொல்லிருக்கணும்? ஓ, நம்ம காட்டுமன்னார் கோயில இருந்தோம், அங்க வீரநாராயண பெருமாள், அந்த பேரை வைக்கணும்னு சொல்லியிருக்கணுமோ? சொல்லல. அவர் எங்க கைங்கரம் என்றாரோ அப்ப என்ன யமுனை துறை பேர் வைக்கணும். அப்ப கண்ணனுடைய கரஸ்பர்ஷம், கண்ணுடைய சம்பந்தம், யமுனை துறையின் பேர் வைக்கணும்னு சொன்னாரு. இந்த செய்தி அனுப்பியிருக்காரு அங்கிருந்து நாதமணி அவளுக்கு, இந்த பேரனுக்கு. அந்த பேர் அந்த தேசத்து ராஜா தான் ஆளவந்தா வரத்தான் தெரியுமனோ. அந்த ராஜா நாதமணியை பார்க்க போக நல்லா பாருங்க, ராஜன் வந்துட்டார். நாதமணி யோக பிரபாவம் நன்னா தெரிஞ்சவர். அவர் தான் கங்கை கொண்ட சோழபுரத்துல இவர் கொடுத்துருக்காருன்னு குறுகை காவலப்பனுக்கு அந்த சரித்திரம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி சொல்லிட்டு அந்த நாதமணி யோக பிரபாவத்தில் கட்சி கண்ணனை அனுபவிக்கிறார். இந்த ராஜா நாதமணியை சேவிக்க போறார். நாதமணிய கடைசி காலம் இது. சேவிக்க போச்சு. அவர் பார்த்தார். நாதமணி யோகத்தை முடிச்சுட்டு தன்னிடத்துல தான் வந்து அவருக்கு தெரியாது. அவர்தான் யோகத்துல கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தார் ராஜா. ராஜா புறப்பட்டு போன உடனே இவருடைய தன்னுடைய யோகத்தை கழிச்சுட்டு யார் வந்தான்னு திரும்பி பார்க்கறது ராஜா போறான்னு தெரியுது. அந்த ராஜா போறான்னு தெரியுது.
உடனே என்ன பண்ணா, பூர்வத்தை காட்டான். திருவுடை மன்னரை காலில் திருமாலை கண்டேனே என்னும். இது 4ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி, வண்ண துழாய் பதிகம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகடந்தால் என்று சொல்லும் கருவுடை கேள்விகள் எல்லாம் கடல் வண்ணன் கோவிலே என்னும் விரிவிலும் விரிவிலும் தேவா கண்ணன் கடல்கள் விரும்பி இதுக்கு சொல்லுவதானே. அப்ப திருவுடை மன்னரை காணில் திரு இருக்கிற மன்னனை பார்த்த உடனே திருமால், அதான் திருமால், அருமாள் திருமால் திருமால் நினைச்சிட்டு நம்மாழ்வார் என்ன சொன்னாரோ அதே போல நினைக்கிறார். யார் நாதவன் நினைச்சுட்டு, ஓ முன்னாடி போறது பிராட்டியும் பெருமானும் போறா. எப்படி ருக்மணி பிராட்டியும் கண்ணனும் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறார். ருக்மணி பிராட்டியும் கண்ணனும் போயிட்டு இருக்கான்னு அந்த மகிழ்ச்சி போனபடியாலே ஸ்ரீமன் நாராயணம் ருக்மணி பிராட்டியும் கண்ணனும் போயிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவ பின்னாடியே ஓடினாராம். உடனே வியாக்கியாத்தா எழுதினார், இதனால்தான் கண்ணனுக்கு. ஏன்னா அதற்கு மேல திருப்பியே வரல, அப்படியே போயிட்டார். அப்படியே ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்தார். இல்லையா, அத்தனை தூரம் கண்ணனிடத்துல ஆசை யாருக்கு? நாதமுனிகளுக்கு. அப்ப நம்மாழ்வார் கண்ணனுக்கு ஆசை உண்டு, அதே போல நாதமுனிகளுக்கு கண்ணனுக்கு ஆசை உண்டு தெரிவித்தார். சரி சுவாமி, ஆளவந்தாருக்கு இருக்கா? ஆளவந்தார் மனக்கு ஆளவந்தார் உண்டான்னா ஆளவந்தார் பெயரே யமுனைத்துறைவன் பேரு. அவருக்கு பேரு யமுனைத்துறைவன் பேரு. மேலும் கண்ணன் தான் காட்டி கொடுத்தது ஆளவந்தாருக்கு. ஏன்னா அங்க இருக்கச்சு அவர் தானே பேர் வைக்க சொன்னார். அவர் வடக்கே இருந்தார், அப்பதான் தனக்கு பேரன் பிறந்ததான் தெரிஞ்சது. உடனே செய்தி அனுப்பினாரோ யமுனைத்துறைவன் பேர் வைங்க. அப்ப மணக்கால் மன்பி மூலமா தான் கீதையின் சகல அர்த்தங்களை பெற்றிருந்தார் ஆளவந்தார். அந்த சரித்திரம் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இதுல என்ன பகவத் விஷயமும் ராமாயணத்தை கலந்து வர்றபடியாலே ஒரு சௌரியம் பாருங்கோ. அதுல வர்றதுதான் இதுல வருது, இதுல வருதுன்னா அதுல வருது. ஆனா என்ன ஆகுதுன்னா, சுவாமி இதுவா அதுவா ஒரு சந்தேகம் வரணும். ஒண்ணு எதுவா இருந்தாலும் என்ன, நமக்கு விஷயம் முக்கியம். அது பகவத் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ராமானுஜம் மட்டும்தான் இருந்தாலும் பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன முக்கியம்? விஷயம் முக்கியம். அந்த விஷயங்களை பூர்ணமா இருக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அதுல என்ன தெரிவித்தார, மணக்கால் நம்பிதான் இவருக்கு ஆளவந்தாருக்கு பூர்ண கீதா சாஸ்திரத்தை கொடுத்த கீதையின் பொருள், அந்த பொருள் எல்லாம் பூர்ணமா நன்னா இருக்குன்னு கொடுத்தாருன்னா, அந்த கீதையை சொல்லப்பட்ட அர்த்தம் யாரு? கண்ணன் தானே. அப்படி இருக்கும்போது நன்னா கேட்டுண்டார் கீதை அர்த்தத்தை. ஓ கண்ணன் தானே கீதை சொல்லியிருக்கான். இந்த சப்தமே இவ்வளவு அழகா இருக்கு. இந்த சப்தத்துடைய நிலையை இந்த சப்தத்தில் சொன்ன அந்த கண்ணனை காட்ட முடியுமான்னு கேட்டுண்டாரு. இந்த சப்தத்தில் சொன்ன அந்த கண்ணனை காட்ட முடியுமா? இந்த 6 மாதம் தூதுவளை கீரை கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தூதுவளை கீரை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லி உட்கார்ந்தவனே பூர்ணமா சொல்றார். சொல்லி முடிச்சோடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு இத்தனை வைபவம் இருக்கக்கூடிய இந்த கீதை இருக்கு, இந்த கீதையை கொடுத்த அந்த கண்ணை காட்ட முடியுமான்னு உடனே மணக்காலம் இவரை கையை பிடிச்சிட்டு நேரா திருமணத்துவங்க மண்டல கொண்டு போய் நிக்க வச்சு, அந்த திருப்பாளருக்கு என்னவா காட்டினியோ அந்த மாதிரி இவருக்கு காட்டுன்னு சொல்ல காட்டினானோ இப்படி கண்ணனாகவே சேவசாய்த்தான். கொண்டர் வண்ணனை கோபரனாய் வெண்ணை உண்டவாயின் கண்ண சவித்தா சொன்னோம். அந்த சேவசாய்க்கிறடைய அப்ப கண்ணனுக்கு ஆர்வம் இவற்று பூர்ணமா இருக்கு. அதனால அத்தனை தூரம் ஆழங்கால் பட்டபடியால் தான் அந்த சரித்திரங்கள் வந்துட்டோம். அப்ப கீதாச்சாரனுடைய தன்னுடைய திருக்குளத்தை ஆளவந்தாரும் காட்ட இவரும் கண்ணனிடத்தில் ஆழங்கால் பட்டார் அப்படின்னு சரித்திரம். ஆக நம்மாழ்வார் கண்ணனிடத்திலே ஆழங்கால் உண்டு, நாதமணிகள் கண்ணனிடத்திலே ஆழங்கால் உண்டு, ஆளவந்தாரும் கண்ணனிடத்திலே ஆழங்கால் உண்டு. இந்த 3 பேரும் கிருஷ்ண பக்தி மாறாமல் இருப்பது. அதனால்தான் ஆகாத பகவத் பக்தி சிந்தவே. நாதமுனிகள் பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரம் என்ன பண்ணிட்டு அகாத பகவத் நம்மாழ்வாற்றம் பெற்ற அந்த கிருஷ்ண காதலை பூர்ணமா தான் தக்க வைத்துக் கொண்டு கண்ணன் மேலேயே காதலோடு இருந்தார் இல்லையா. அதான் இந்த 3 பேருக்கும் கிருஷ்ண பக்தி இருக்க உடனே பார்த்தார் திருவரங்க தமதனார். அப்பனா இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். கிருஷ்ண பக்தியை பற்றி ஒரு பாத்திரம். ஏன்னா இந்த 3 பேர் கிருஷ்ண பக்தின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேருக்கு கிருஷ்ண பக்தி சொல்லியிருக்கானோ. இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி ஒரு பாத்திரம் வைக்கணும்னு கண்ணனுக்கும் ஒரு பாத்திரம் பாடணும். கண்ணன் பண்ணின பானாசுர வதத்தை சொல்லி அதை போற்றி புகழ்கிற ராமானுஜர் எனக்கு சேம வைப்பு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தெரிவித்தார். இப்ப மணவாளனுடைய அவதாரை ஒரு தடவை வாசிக்கிறேன். வாசிச்சா ஒண்ணு புரிஞ்சுக்கும். அதாவது
பக்கம் 77 22ஆம் பாட்டு. முன்பு தன்னோடு எதிரிட்ட தேவஜாதி பின்பு தன் வைபவத்தை அறிந்து ஸ்தோத்திரம் பண்ண அவர்களுக்காக வாணன் அபராதத்தை பொறுத்த சர்வேஸ்வரனை ஏற்றிய எம்பெருமானார் எனக்கு ஆபத்தனம் என்கிறார். ஆபத்தனம்னா 9ஆம் பத்துல தான் இருக்கிறார். 9ஆம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் வருதணும். ஆபத்து காலத்தில் உதவுவன் பகவான். என்ன ஆபத்து சுவாமி? மரணம். மரணம் தான் ஆபத்து. அந்த ஆபத்து காலத்துல என்னை இங்கங்க போகாம தான் கையை பிடித்து கொண்டு ஆதிவாகிகளை கொண்டு போய் என்ன நேரம் அங்க அமானவுடைய கரஸ்பர்சம் படும்படியான ஒரு தன்மையை கொடுக்குறானோ அதுதான் ஆபத்தகஸ்தன் பேரு. அப்படி ஆபத்தனமாக என்கிறார் ராமானுஜன் தெரிவிக்கிறார். இது ஆபத்தனம். இதுக்கு மேல மணவாளமனை அவதாரம் வெற்றி பெற்றது கார்த்திகையானம், கரிமுகத்தானம், கனலம், முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன். இப்ப மணவாளமனை பதபதார்த்தம் பார்த்துவோம். பக்கம் 78. கார்த்திகையானும் கரிமுகத்தானும். கார்த்திகையான் தேவசேனாதிபதி சுப்பிரமணியன். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நடுநிலையாளர்களாக இருந்து கேட்கணும். அதில் யாரிடத்திலும் எந்த விதமான அபிப்பிராயம், தப்பான அபிப்பிராயமோ இந்த அபிப்பிராயம் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ பூர்வாச்சாரம் என்ன எழுதியிருக்காரோ அதைத்தான் அடி திருப்பி அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். தேவசேனாதிபதி சுப்பிரமணியன். அவருக்கு சுப்பிரமணியன்னு பேரு. அப்பன்னா அத்தனை அழகு. அழகு அவ்வளவு அழகு இருக்கு. ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. வால்மீகி ராமாயணத்திலே சுப்பிரமணியன் கதையை ராமனுக்கு சொல்றார். யாரு? விஸ்வாமித்திரர். சுப்பிரமணியன் கதை வால்மீகி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, வால்மீகி ஒரு இது எடுத்திருக்காரு. தசரதனுக்கு அப்பப்ப ராமனை பார்த்துட்டே இருக்கணும். ராமகா கமலபத்ராட்சரா. ராமன் அத்தனை அழகு. அத்தனை அழகு இருக்கிறபடியால அந்த அழகு அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறோன்னு இது கைகையிட்ட பிரார்த்திக்கிறான். கைகை வரம் கேட்டாலும் ராத்திரி ராத்திரி ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் இந்த மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தாலியா. அப்ப 2 வரம் கேட்டுச்சு. என்ன சொல்லிட்டு இருக்காரு தசரதன்? கைகேயி ராஜ்ய பரிபாலனம் பரதம் பண்ணட்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டாம் நான் உன்கிட்ட பிரார்த்திச்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா நித்தியம் ராமனை சேவிக்கணும். நித்தியமா நான் சேவிக்கணும். சேவிக்கிறதுனால என்ன கிடைக்கிறதுனா நீ நினைச்சிட்டு இருக்க. அவனை சேவிச்சு இப்ப எனக்கு என்னது வயசு? எனக்கு இப்ப வயசு 25. தசரதன் சொல்றான் கைகையை பார்த்து, இப்ப அந்த துர்தசையில இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அத்தனை அழகா ராமன், அத்தனை அழகு ராமன் இருக்கிறபடியாலே நித்தியம் நான் ராமனை சேவிக்கணும். சேவிச்சு என்ன ஆயிட்டுன்னா இப்ப எனக்கு வயசு 25. அது என்னவான்னா நீ எனக்கு என்ன நினைக்கிற? 60,000 வயசு அப்படின்னு நினைக்கிறேன்னா 60,000 60,000 வருஷம் நினைக்காத. ராமனை ஓடிவான்னு சொல்லுவேன். என் முன்னாடி ஓடிவான்னு சொன்னேன். முன்னாடி வருவான். முன்னாடி வரச்சே அதை அப்படியே சேவிப்பேன். அங்கிருந்து நடந்து வரணும். நடந்து வரச்சே சேவிக்கச்சே என்னுடைய 60,000 வயசு 20,000 ஆயிடும். 60,000 குறைஞ்சிடும். குறைஞ்சு 20,000 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்த ராமனை மறுபடியும் போகுவா. இது அப்படியே பாசனமா இருக்கு. இதுக்கு அப்படியே பாசனம் இருக்கு. வந்த ராமனை திருப்பி போன்னு சொல்லுவேன். போன்னு சொல்லி திருப்பி சேவிப்பேன். பின்னடகு முன்னடகு சேவிப்பேன். 60,000 20,000 ஆயிடும். திருப்பி போன்னு சொல்லுவேன். போன்னு சொல்லிட்டு பின்னடகு சேவிப்பேன். 20,000 2000 ஆயிடும். அப்புறம் வந்து ஒரு கால் கண்டு போ, மறுபடியும் வான்னு சொன்னேன். இப்படி மறுபடியும் முன்னாடி பார்த்து தேவகுமார ரூபனோடு கூடிய ராமனை பார்த்து என் வயசு இப்ப 25. தேவகுமார் நல்லா இது கட்டுங்க. தேவகுமார ரூபனோடு கூடிய என் ராமனை பார்த்து இப்ப வயசு 25. இது யார் சொல்றது? தசரதன் சொல்றான் இந்த வார்த்தைய. வால்மீகி அப்படியே எழுதி வச்சிருக்காரு. தசரதன் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல நமக்கு இதுக்கு வியாக்கியானம் பண்ற கோவிந்தராஜன் பேரு. ஆச்சரியமா சுவாமி. அந்த சுவாமி கேட்டுட்டார், எப்பேற்பட்ட ராமன்? அந்த ராமன்னால அழகு. அந்த ராமனுடைய அழகு தேவகுமாரன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் எத்தனை அழகோ அத்தனை அழகோடு ராமன் இருக்கான்னு சொல்றாள் சுவாமி. இது சரியா? சுப்பிரமணிய அழகை ஒத்த ராமனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது சரியா? அப்ப சுப்பிரமணியனுக்கும் அதே அழகு, ராமனுக்கும் அதே அழகா? அது என்னமா சுவாமி சொல்லலாம்? ஏன்னா ஒருத்தர்
படைத்தவர், இன்னொருத்தர் படைக்கப்பட்டவர். படைத்தவர் ஒருத்தர், படைக்கப்பட்டவர் ஒருத்தர். படைக்கப்பட்டவர் சுப்பிரமணியன், படைத்தவர் ராமன். படைத்தவருக்கு வைபவமா அழகா, படைக்கப்பட்டவருக்கு வைபவமா? என்னைக்குமே நம்ம ஒரு ஒரிஜினல் ஒரு புஸ்தகம் இருக்கு வச்சுக்க, அது பிரதி எடுத்து வச்சுக்க, ஜெராக்ஸ் எடுத்தோம்னா அது 2ஆம் பட்சம் தான். காரியத்துக்கும் காரணத்துக்கும் நிறைய வித்தியாசம். காரணத்தை போல காரியம் இருக்காது. அதே போல படைக்கப்பட்டவர் படைப்பு இருக்கு இல்லையா? அப்படி கட்சி இந்த தேவகுமார ரூபம் என்று சொல்றாரு. சுப்பிரமணிய அழகை ஒத்த ராமனை கண்டு என் வயசு இப்ப 25 ஆயிரத்துன்னு தெரிவிக்கிறாரு. சுப்பிரமணியன் என்பது சிருஷ்டிக்கப்பட்ட காரிய வஸ்து. சுப்பிரமணியன் சிருஷ்டிக்கப்பட்ட காரிய வஸ்து. அப்ப அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட காரண வஸ்து பகவான். இவர் காரண வஸ்து, அது காரிய வஸ்து. அப்ப பகவான் எங்க, சுப்பிரமணியங்க அந்த அழகுக்கு போய் இந்த அழகுக்கு நிகரா சொல்ல முடியுமா? நல்லா பாத்துக்கோ. அந்த அழகுக்கு போய் இந்த அழகுக்கு நிகரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா சொல்லி இருக்கு. வால்மீகி ராமாயண ஸ்லோகம் அங்க இருக்கு. வால்மீகி ராமாயணம் அந்த ஸ்லோகம் இருக்கு. இது நேர்மையா கேட்டோம்னா நீ சொல்லிட்டேன் பொண்ணு. வால்மீகி ராமாயண ஸ்லோகம் இருக்கு. அப்படி இருக்க செய்து சுப்பிரமணிய அழக ஒத்த அழகு ராமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்றாரு நம்ம சம்பிரதாயத்துல. அவர் ராமன்றாரு, இந்த மாதிரி சொல்லப்படாது, ஏன் இப்படி சொல்லிட்டார், ஏன் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு பிரியத்துக்காசம். இப்ப நம்ம குழந்தையெல்லாம் சிறு குழந்தை, 6 மாசமோ 3 மாசமோ குழந்தை நல்லா குளிப்பாட்டி, அதுக்கு நல்லா குளிப்பாட்டோம்னா அதுக்கு எப்பவுமே அதுக்கு தேஜஸா இருக்கும். குளிக்கட்டும் குளிக்காமட்டும் தேஜஸா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நல்லா அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் பவுடர் கூட என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணுவா. தாய் என்னென்ன பண்ண அப்படி அப்படி பண்ணிட்டு அப்படி நிக்க அப்படி அப்படி அந்த இதுல போட்டுட்டு இப்படி நின்று பாப்பா. பார்த்துட்டே இருப்பா. ஐயோ என் கண் வெட்டியே பட்டும் போட்டு, என் கண் வெட்டியே பட்டும் போட்டுக்கோங்க. நேரா அங்க வருவா. அப்பெல்லாம் மை போட்டுருப்பா. கண்ணில் மை வச்சிருந்த பெண்களுக்கு மை உண்டு. அதனாலதான் ஆண்டாள் மையிட்டுழுதோம் அடரட்டு நாமுடியோன்னு தெரிகிறார். மை இருக்கணும். இந்த மை வந்து இப்படி எடுத்து என்ன பண்ணுவோம்னா, இந்த அழகை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, இங்க ஒரு பொட்டு வச்சு கருப்பு பொட்டு, இங்க ஒரு கருப்பு பொட்டு என்ன ஆகுன்னா அப்ப அழகை அவங்களுக்கு குறைச்சிடும். அதுக்கு திருஷ்டி பொட்டுன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? திருஷ்டி பொட்டுன்னு பேரு. அதே போல இப்ப வியாக்கியாத்தா என்ன தெரிவிக்கிறார்னா, ஆச்சரியமா தெரிவிக்கிற கோவிந்தராஜ சுவாமி என்ன தெரியும்னா, ரிஷி கரி பூசுகிறாருன்ட்டார். ரிஷி கரி பூசுகிறாருன்னாரு. அப்படின்னா என்னன்னா, கோவிந்தராஜ் எழுதியிருக்காரு. அப்படின்னா அந்த குழந்தைக்கு நன்னா அலங்காரம் பண்ணுவோம். நன்னா அலங்காரம் பண்ணி அப்படியே விட்டா திருஷ்டி தோஷம் வந்துருமோனும். அப்படியே விட்டா திருஷ்டி தோஷம் வந்துருமோனும். அதற்காக என்ன பண்ணுவான், இந்த இடத்துல ஒரு கருப்பு பட்டை வைக்கிறா இல்லையா? அது கருப்பு பட்டை வச்சு என்னன்னா, அந்த மாதிரி ராமன் ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. ராமனுக்கு ரொம்ப அழகு. எங்கேயாவது திருஷ்டி வந்துருமோ, கருப்பு பட்டு வைக்கணுமோனு. என்ன யாராய் கண்ணெச்சில் பட்டா என்ன பண்றது, என்ன பண்றதுன்னா கருப்பு பட்டு வைக்கணுமோனோ. அந்த கருப்பு பட்டு வைக்குமா போல சுப்பிரமணியனை போன்ற அழகுன்னு ரிஷி சொல்லிட்டாரு. ஆச்சரியமான அர்த்தம். இதான் உண்மையான அர்த்தம். சுப்பிரமணியனை போட அழகுனா இந்த அப்படின்னு அர்த்தம். கருப்பு பொட்டு வச்சிருக்கான்னு அர்த்தம். அதான் ரிஷி கரி பூசுகிறார். ரிஷி கரி பூசுகிறார், கருப்பு பொட்டை வைத்தாப்புனா. ஆக சுப்பிரமணியன் தெரிக்கும் மகாவிஷ்ணு ஒரு அம்சம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர்லாம் சரீரி, அவர் சரீரம். இவ பகவான் சரீரி, மற்ற பேர்லாம் சரீரி. யார் சரீரம்? நம்ம அத்தனை பேரும் சரீரம் தான். ஜெகத் சர்வம் சரீரந்தே. நாம அத்தனை பேரும் நம்ம ஆத்மாவும் சரீரம், நம் சரீரமும் சரீரம். அப்படி இருக்கச்சே சரீரம் வேறு ஆத்மா வேறு. அவர் ஆத்மாவா இருக்கார். அப்படி இருக்கச்சேது அது என்னமா சுவாமி ஆகுன்னா, அதான் ரிஷி கரி போகிறார். ஆஹா, ஏதோ ஒரு சம்பந்தத்தை படித்த, ஆனா இருக்கு அழகு இல்லாம இருக்கு. இப்ப புரியத்துக்காக சொல்றேன். வால்மீகி பகவான், நாரத பகவான், வியாச பகவான் சொல்றோம். ஆமா சுவாமி, பகவான் சொல்றோம். அப்ப அந்த பகவானுக்கு உண்டான தன்மை அப்படியே விட்டு இருக்கா? ஸ்ரீமன் நாராயணுக்கு உண்டான தன்மை வால்மீகிட்ட இருக்குன்னு அர்த்தமா? ஸ்ரீமன் நாராயண உண்டான தன்மை நாரதட்ட இருக்குன்னு அர்த்தமா? ஸ்ரீமன் நாராயணுக்கு உண்டான தன்மை வியாசட்ட இருக்குன்னு அர்த்தமா? அது அர்த்தம் இல்ல. அவர்கிட்ட லட்சக்கணக்கான குணங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான நிலை இருக்கு. அதுல ஒரு துளி இவருக்கு இருக்கு.
அதை வைத்துக் கொண்டு பகவான் அதே போல அழகு கொட்டி கிடக்க ராமன்ட்ட ராமகா பேர் முதல்ல என்ன அந்த முகத்தை பார்த்த உடனே கொடுக்கிறது வால்மீகி தெரிவிக்கிறார், வசிஷ்டர் தான் தெரிவிக்கிறார். பார்த்த உடனே என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு ராமா ரமயிதீதி ராமகா. அந்த அந்த அழகுக்கு தந்த சொல்லணும், அதனால அந்த ராமான்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பண்ணும். அதனால கரிபூசணம் பண்ணும். அந்த கரிபூசத்துக்காகத்தான் சுப்பிரமணியுடைய அழக போலன்னு அப்ப இவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் அவர்கிட்ட இருக்கு, இல்லாம இல்லை. ஏன்னா கம்பேர் பண்ணணும்னாலே ஒப்பிட்டு பார்க்கணும்னா ஏதோ ஒரு துரியா இருக்கணும். இப்ப எல்லாரையும் பார்த்து பகவான் சொல்றது இல்லையா, நாரதரை பார்த்தானே பகவான் சொல்றோம், வால்மீகி பார்த்தானே பகவான். அப்பனா ஒப்பிடும் அளவுக்கு இருக்கு இல்லையா, அதே போல ஒப்பிடும் அளவிற்கு சுப்பிரமணியன் இருக்கு. அதுக்குன்னு ஒப்பிட்டு கேட்டுதான் ரெண்டும் சமம் கிடையாது, இது மேலதான் அது மேலதான் அப்படிங்கிற. ஆக அப்படிப்பட்ட கார்த்திகையான். அதுக்கப்புறம் கரிமுகத்தான் என்னன்னு பார்க்கணும், ஒவ்வொன்னு பார்த்துக்கணும். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய துள்ளேசனும் ஆச்சாரியம் திருவிழேசனும் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் பௌத்த விஷயம் காலட்சேபம் உண்டு. அது ஈடு தனியன் நாதம் பங்கத நேத்திர ராமயமுனா வாஸ்தவிய மாலாதரான ஈடு தனியன், ஆச்சரியமான தனியன். அத ஈடு எப்படி வந்ததுன்னு அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவசியம் மறுபடி பிரார்த்திக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளேசனம் ஆச்சாரியம் திருவடிகளேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம்.